ஆகாஷ்வாணி என்னுயிர் தோழி. இன்றைய நிகழ்ச்சியில் எழுத்தாளரும் கல்வியாளருமான சரஸ்வதி ஸ்ரீனிவாசன் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் கே. வித்யாவதி. என்னுயிர் தோழிகளுக்கு அன்பான வணக்கம். இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்மோட சிறப்பு விருந்தினர் யார் தெரியுமா? 70ஸ்லயும் 17 மாதிரி உற்சாகமா இளமையோட தன்னுடைய செயல்களாலும் இந்த சமூகத்துக்கு நிறைய உதவிகள் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பெண்மணி தான். வணக்கம் மேடம். வணக்கம் மேம், உங்களை பத்தி நம்ம நேயர்களுக்காக சொல்லுங்க. நான் சரஸ்வதி ஸ்ரீனிவாசன், எழுத்தாளர் துரோணனுடைய மகள். நான் கிட்டத்தட்ட 41 வருஷமா எழுத்துத்துறையில் இருக்கேன். எழுத்துத்துறையோடு இல்லாமல் கல்வி பணியும் பண்ணிட்டு இருக்கேன். வீட்டு உள் அலங்காரம் பற்றி ஒரு 11 சப்ஜெக்ட் ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கேன் டெல்லி அகாடமியில். ஸோ அதனால எல்லா விதத்துலையுமே என்னால் ஹெல்ப் பண்ண முடியுது சொசைட்டிக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1000 கட்டுரைகள் மேலே எல்லா மேகசின்ஸில் பப்ளிஷ்டு மேகசின்ஸில் எழுதியிருக்கேன். 4-5 புக்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். ஸ்டூடெண்ட்காக ஸ்பெஷலி இப்போ சைல்ட் சைக்காலஜி பேஸ் பண்ணி தான் அந்த புக்கு எழுதியிருக்கேன். அது ஒரு 3 இடத்துல ஸ்பெஷல் ப்ரைஸ் அவார்டு வாங்கியிருக்கு. மற்ற புத்தகம் பேரே அழகான வீடு, இல்லமும் இன்டீரியரும். அது மாதிரி அடுத்த தொடர் உன்னத உறவுகள்னு பண்ணியிருக்கேன். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் உறவுகளே இல்லாமல் குழந்தைங்க தவிக்கிறாங்க. ஸோ அதை எடுத்து உரைக்கிறதுக்காக என்னென்ன நமக்கு சொசைட்டிக்கு தேவையோ அந்த சப்ஜெக்டை நம்ம மையமாக எடுத்துண்டு அதை பற்றி தொடர்கட்டுரைகள் எழுதின்னு வர முடிச்சிருக்கேன். அது மாதிரி அடுத்தடுத்து பண்ணின்னு வரேன். வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் பற்றியும், அங்கே இருக்கிற எஜுகேஷன், அங்கே இருக்கிற சரௌண்டிங்ஸ், -டிகிரியில் எப்படி பீப்புள் ஆர் சர்வைவிங் அப்படிங்கிறத பற்றியும் தொடர்கட்டுரைகள்லாம் எழுதியிருக்கேன். ஏன்னா நம்ம மார்கழி மாதம் அப்படின்னு வந்தாலே நமக்கு குளிர் தாங்கலை அப்படிங்கிறோம். ஆனால் -45-50 டிகிரியில் எப்படி அந்த பீப்புள் சர்வை பண்ணுறாங்க அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக அது ஒரு தொடர்கட்டுரை எழுதியிருக்கேன். அதாவது நான் ஒரு கேள்விதான் கேட்டேன், சரவெடி மாதிரி ஒரு பதில் கொடுத்துருக்கீங்க பாருங்களேன். இதுல எங்களை அசத்திட்டீங்க மேடம். பொதுவா படிக்கிறது நிறைய பேருக்கு பிடிக்கும். கதை படிப்பாங்க, புத்தகங்கள் படிப்பாங்க, அதெல்லாம் சரி. ஆனா எழுதணும் அப்படிங்கிறது ரொம்ப மெனக்கெடணும். நம்ம நிறைய படிச்சா மட்டுமே நம்மளுடைய அறிவை கொண்டு எழுதவும் முடியும், மற்றவங்களுக்கு அதை எளிதா புரிய வைக்கவும் முடியும். எழுத்துத்துறையை நீங்க உங்க அப்பாவை பார்த்து தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு சொன்னீங்க. உங்க அப்பாவை பார்த்து இன்ஸ்பயர் ஆன அந்த சம்பவம் பத்தி சொல்லுங்களேன். அதாவது அப்பெல்லாம் நமக்கு ஜெராக்ஸ் காப்பி கிடையாது, பிரிண்ட் அவுட் கிடையாது. அதாவது நான் சொல்றது 69, 70 அந்த மாதிரி டைட்டில் அவ்வளோ கிடையாது. அப்போ அப்பா ஆர்டிக்கல் எழுதினார்னா என்னை ஃபேர் பண்ண சொல்வார். அவர் ரஃப் எழுதி கொடுத்துட்டு என்னோட ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கும்னு ஃபேர் காப்பி எடுக்க சொல்வார். அதுலேருந்து கார்பன் காப்பி எடுப்பார். அப்படி ஒவ்வொரு நாளும் பண்ணி 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 அது எழுதி எழுதி எனக்கு ஒரு ப்ராக்டிஸ் ஆகி அந்த எழுத்துலேயே ஒரு ஆர்வம் வந்துடுத்து. அதனால தினம் எழுதணும் அப்படின்னு நினச்சி எழுதுவேன். அந்த இமேஜினேஷனில் நானாகவே காலேஜில் கட்டுரைகள்லாம் எழுதுவேன். டிபேட்டில் ப்ரைஸஸ் வாங்கியிருக்கேன். எல்லா இன்டர் ஸ்கூல் கல்ச்சுரல்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். அந்த மாதிரி எழுத்துலேயும் ரொம்ப ஆர்வம் வந்ததுனால பேசவும் செய்வேன் மேடையில். அதே சமயம் நிறைய எழுதவும் செய்வேன். இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் படிக்கிறதும் சரி எழுதுறதும் சரி ரொம்பவே குறைஞ்சு போச்சு. நம்ம கூட பள்ளிகளில் எழுதியிருப்போம், கல்லூரிகளில் எழுதியிருப்போம். ஆனால் அதுக்கப்புறம் வேலைக்கு சேர்ந்த பிறகு அந்த எழுதுகிற பழக்கம் நிறைய பேருக்கு விட்டு போயிருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க திருப்பி எழுதுகிற பழக்கத்தை ஆரம்பிக்கணும்னா அவங்களுக்கான ஒரு டிப்ஸ் சொல்லுங்களேன். எழுத்து மாதிரி வேற எதுவுமே நமக்கு செயலில் வராது. என்னென்னா எழுத்து நமக்கு வெரி குட் எக்ஸசைஸ். அதோடு இல்லாமல் எழுதும்போது மனசு ஃபுல்லாக அதில் இன்வால்வ் ஆகுது. மெஷின் ஒர்க் அப்படின்னு இல்லாமல். ஆனால் கொஞ்ச நாளில் நமக்கு எழுதுகிற சிஸ்டமே மாறி போய்டும்னு நினைக்கிறேன். எல்லாமே லேப்டாப்பில் இப்போவே சாஃப்ட் போர்டில் எல்லாம் வந்தாச்சு. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம எழுதி பழகிறதுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 90 இயர்ஸ் வரைக்கும் எங்கள் அப்பா எழுதிட்டே இருந்தார். அதே மாதிரி எனக்கு டெய்லி ஒரு 2 பேஜாவது எழுதினாதான் பிடிக்கும். ஏன்னா அப்போ தான் ஹேண்ட் ரைட்டிங் கெடாது, நமக்கு நிறைய இமேஜினேஷன்ஸ் வரும், க்ரியேட்டிவிட்டி வரும். அதனால எழுதுறதுங்கிறது அவ்வளோ யூஸ்ஃபுல்லான திங்ஸ். நான் குழந்தைங்கள்ட்ட சொல்லுவேன், படிக்கும்போது கூட ஒரு பெரிய எஸ்ஸே இருக்குது அப்படின்னா அது படிக்க முடியல அப்படின்னா ஒரு 5 பாயிண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கோ. அந்த 5 பாயிண்ட்ஸை புக்கை மூடி வச்சுட்டு நீ எழுதி பார்த்துரு. ஒன்ஸ் எழுதிட்டோம் அப்படின்னா அது பிரெயினில் ரெக்கார்ட் ஆகிடுது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஸ்லோ அண்ட் ஸ்டடி 5 பாயிண்ட்ஸாக படித்து எவ்வளோ பெரிய புக்கை கூட நம்ம ஈஸியாக மேக்கப் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி எழுத்து அப்படிங்கிறது நம்மளை அட்ராக்ட் பண்ணக்கூடியது, நம்ம மனசில் உடனே கொண்டு போகக்கூடியது. என்னதான் மிஷினில் பண்ணினாலும் கையால் எழுதும்போது அது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாக இருக்கிறதுனால நமக்கு கைகளுக்கும் நல்லது, ஹேண்ட் ரைட்டிங் கெடாமல் இருக்கும், மனசு பக்குவப்படும், மனசுக்கு நம்ம பண்ணுற செயல் அப்படியே ரிஜிஸ்டர் ஆகும். நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க. இளம் எழுத்தாளர்கள் நிறைய பேர் உங்களை பார்த்து வருவாங்கன்னு நம்புகிறோம். கல்வித்துறை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய அனுபவங்கள் அதை பற்றி எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. கல்வித்துறையில் நான் ஒரு 41 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதாவது வெறும் ஆசிரியராக இல்லை, பல்வேறு துறைகளில் பண்ணியிருக்கேன்.
இதே ஆல் இண்டியா ரேடியோக்கே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி நிறைய ப்ரோக்ராம்ஸ் கொண்டு வந்திருக்கேன். அதே மாதிரி சேனல்ஸ்க்கு வந்து நிறைய ப்ரோக்ராம் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அப்போ கல்ச்சுரல் கோஆர்டினேட்டராக இருந்திருக்கேன். இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ் ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கிறதுனால ஸ்கூல் ஃபுல்லாக வந்து பியூட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக நானே பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வந்து பிரின்சிபல் இல்லை அப்படின்னு சொன்னால் கோஆர்டினேட் பண்ணியிருக்கேன். என்னோட ஸ்டூடெண்ட்ஸை வந்து எந்தெந்த விதத்தில் மோட்டிவேட் பண்ணுமோ கல்ச்சுரல் கோஆர்டினேட்டர் வேறு இன்டர் ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் அழிச்சுன்னு போயிருக்கேன். அது மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் வந்து பப்ளிக் எக்ஸாம் டயத்தில் நிறைய கவுன்சிலிங் கொடுத்து வீட்டுக்கே நிறைய குழந்தைங்க வருவாங்க. அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணி நிறைய ஃபேமிலி ப்ராப்ளமில் இருப்பாங்க. அவங்கள கூப்பிட்டு தனியாக பேசி அந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து வச்சு அவங்கள எவ்வளோ தூரம் உயர்த்தி விட முடியுமோ நம்மளால் முடிஞ்சது அது வரைக்கும். கல்விக்கண் திறக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதனால நம்மளால முடிஞ்சதை வந்து குழந்தைங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுத்தோம்னா கண்டிப்பாக அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். அதனால முடிஞ்ச ஹெல்ப்பை நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால மோட்டிவேட் பண்ணுறதுல ரொம்ப டைம் எடுத்துப்பேன் நான். சின்ன வயசுல அப்பாவை பார்த்து இந்த எழுத்துத்துறைக்குள்ள வந்தேன் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா எழுத்தாளரா இருக்கிறதோட மட்டும் இல்லாம எப்படி இந்த ஆசிரியர் பணிக்குள்ள நீங்க போனீங்க? ஆசிரியர் பணினா எனக்கு வந்து முதல்ல நிறையா வேலைகள் கிடைச்சிது. ஒரு ஸ்கூல் தொடங்கினாங்க. அப்போ வந்து அந்த எம்எல்ஏ வந்து அப்பா கூட நெருங்கினவர். அவர் சொன்னார், உன் பொண்ணை படித்த உடனே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்க அனுப்பு அப்படின்னு சொன்னார். ஸோ நான் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், ஸ்கூல்னா எப்படி இருக்குது, குழந்தைங்களோட எப்படி நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஹாபியாக தான் போனேன். ஆனால் போய் செட் ஆன அப்புறம் எனக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்போ அப்பா சொன்னாங்க, உனக்கு இது நல்ல தொழிலாகவும் இருக்குது, அதனால நீ இதையே வந்து கண்டினியூ பண்ணு. அப்போ உடனே வந்து பிஎட் ட்ரைனிங் முடிச்சிருந்தா தான் அப்போ வந்து நம்ம ட்ரெயின் டீச்சர்ஸாக இருக்க முடியும். அதனால உடனே வந்து பிஎட்டையும் முடிச்சுட்டு அந்த டீச்சர் ஜாப்லேயே இருந்துட்டுருந்தேன். அதுலேயே இருக்கும்போது என்னோட ப்ரோக்ரஸ்லாம் பார்த்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லா விதத்துலேயும் எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்தாங்க. மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி எல்லா பொறுப்பையும் என்கிட்ட கொடுத்தாங்க. வேற மொழி பள்ளிக்கூடமாக இருந்ததுனால தமிழில் வந்து நம்ம எல்லாத்தையும் நடத்தணும் அப்படிங்கும்போது அந்த பொறுப்பெல்லாமே என்கிட்ட கொடுத்தாங்க. அதை நல்ல விதத்தில் செயல்படுத்தினதுனால மேலே மேலே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்து என்னை மேலே கொண்டு வந்தாங்க. ஆசிரியர் பணியில இப்ப இருக்கிற ஆசிரியர்களுக்கு என்ன விஷயங்கள் சவாலா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது இந்த ஜெனரேஷனே மாறி இருக்குமா? அப்படி இருக்கும்போது நம்ம டீச்சர்ஸை மட்டும் சொல்ல முடியாது, குழந்தைங்கள மட்டும் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம வளர்ந்த சூழலுங்கிறது வந்து வேற. அதாவது வந்து நாம எல்லாம் உறவுகளோடு சேர்ந்து ஒரு வீட்டில் ஒரு 7-8 பேர் இருப்போம் மினிமம். அதில் வந்து ஒருத்தராவது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுவாங்க. நீ ஃபஸ்ட்டு தான் வாங்கணும், 100 மார்க் தான் வாங்கணும் அப்படின்னு யாரும் நம்மளை வந்து டார்ச்சர் பண்ணவே இல்லை. அதனால நம்ம ஒரு ஜாலியாகவே படிச்சுன்னு வந்தோம். தாத்தா இல்லைன்னா பெரியப்பா சப்போர்ட் பண்ணுவார், இல்லை சித்தப்பா சப்போர்ட் பண்ணுவார். குழந்தைங்களுக்கு வந்து யாராவது அடுத்தடுத்து கூடவே இருந்ததுனால குழந்தைங்க நல்ல முறையில் வந்து வளர்ந்தாங்க. கேர் டேக்கிங் நிறையா இருந்ததுனால அவங்க வந்து ஃபேமிலியில் விட்டு கொடுத்து வளர்றதுனால பெரியவங்க சொல்லி கொடுத்தாங்க அந்த ஹேபிட்டெல்லாம். இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், டீச்சர் சொன்னால் எதிர்த்து பேசக்கூடாது சொல்லி கொடுத்து அது அப்படியே வந்து பை பர்த் வந்து அவங்களுக்கு வந்துட்டு இருந்தது. அதே மாதிரி அடி வாங்கினாதான் நம்ம நல்லா மேலே வருவோம் அப்படிங்கிறது ஒரு சிம்பாலிக்காக இருந்தது. நல்ல 4 அடி கொடுங்க அப்படின்னு வந்து தாத்தா சொல்லிட்டு போவார். என் பேரன் படுத்தினான்னா அவனுக்கு 4 அடி கொடுங்க அப்படின்னு டீச்சர்கிட்ட. இப்போ வந்து டீச்சர் வந்து வேற எதுக்கோ ஸ்கேலை எடுத்தால் கூட இப்போ கம்ப்ளைண்ட் வந்துடும், அந்த மாதிரி காலம். அதனால நம்ம அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணணும். ஸோ குழந்தைங்களை வந்து பிளைம் பண்ண முடியாது. இன்றைக்கி சோஷியல் மீடியாஸ் நிறையா இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து அதை நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கணும். பேரண்ட்ஸ் வந்து 2 பேரும் ஒர்க்குக்கு போகிறதுனால என்னதான் ஆனாலும் நம்ம குழந்தைங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். உறவுகள்லாம் இல்லாததுனால அந்த குழந்தைங்க வந்து பாசத்துக்கு ஏங்குறாங்க. அப்படி ஏங்கும்போது நம்ம என்ன பண்ணணும், மற்ற குழந்தைங்களோட கம்பேர் பண்ணி அவன் அப்படி பண்ணியிருக்கான், இவ இப்படி பண்ணியிருக்கா, நீ பண்ணு அப்படிங்கிற ஆட்டிடியூடை கம்ப்ளீட்டாக விட்டுடணும். குழந்தைங்களோட திறமையை கண்டுபிடிச்சு அவங்கள ஊக்கப்படுத்துறது எந்த அளவுக்கு முக்கியம் நினைக்கிறீங்க? அதுல முக்கியமா பெற்றோர்களுடைய பங்கு என்னவா இருக்கு? அதாவது ஒரு குழந்தையும் இந்த பிரபஞ்சம் வந்து ஒரு நோக்கத்தோட படைச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைக்குன்னு ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்கும். அதை கொண்டு வரத்துக்கு அவனுக்குள்ள என்ன திறமை இருக்கு அப்படிங்கிறத தாயும் தந்தையும் பார்த்து அதை கொண்டு வரத்துக்கு முயற்சி எடுக்கணும். எந்த படிப்புமே வந்து குறைவில்லை. ஏன் நம்ம ஒன்றுமே இல்லை, ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எடுத்துட்டா கூட அது எவ்வளோ பெரிய காரியம். மற்றவங்கள சாப்பாட்டால் மகிழ்விக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய திறமை. அந்த திறமை இருந்தால் தான் நமக்கு வரும். நலன் பாகம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால எந்த படிப்பையுமே வந்து குறை சொல்லாமல் குழந்தைங்களை மோட்டிவேட் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்குள்ள இருக்கிற திறமையை கொண்டு வரணும். இல்லை பாட்டில் இருக்கா, படிப்பில் இருக்கா, எதில் இருக்குன்னு பார்த்து கொண்டு வரணும். நிறைய பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, மதிப்பெண்கள் தான் ஒரு குழந்தையுடைய அறிவை தீர்மானிக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க.
ஆனா உண்மையிலே மதிப்பெண்கள் மட்டுமே ஒரு மாணவனுடைய அறிவு திறமையை தீர்மானிக்குதா? இது காம்படிட்டிவ் வேர்ல்டு. மார்க்ஸ் மட்டும் பத்தாது. மார்க்ஸை விட இன்டெலிஜென்ஸியும் நமக்கு வேணும், கிளவர்னஸும் வேணும். ஸோ அதனால என்ன பண்ணுறோம், ஒரு புக்கு ஃபுல்லாக ஒரு பையன் என்ன பண்ணுவான், பிரிண்டர் நேம்லேருந்து பப்ளிஷ்ட் பை வரைக்கும் ஒப்பிச்சிருவான். ஆனால் நடுப்புற கொஸ்டின் கேட்டால் அவனால் பதில் சொல்ல முடியாது. அந்த முதல்ல ஆரம்பித்தா கடைசியில் தான் முடிப்பான். அதை விட நான் என்ன சொல்கிறேன், ஒரு லிமிட்டாக இவரை பற்றி படிக்கணுமா, அவரை பற்றி ஒரு ஸ்டோரி மாதிரி மனசில் வச்சுக்கோ. நீ உன்னோட க்ரியேட்டிவிட்டியில் அதை கனெக்ட் பண்ணி எழுது. சப்ஜெக்ட் வேணும், நமக்கு கரெக்டாக இருக்கணும். அதோட பாயிண்ட்ஸ் தப்பாகக்கூடாது. அதுதான் மேட்ரு. அந்த மாதிரி கொண்டு வரும்போது பிரெயின் நல்ல டெவலப் ஆகும் நமக்குள்ள. அதை வச்சு நம்ம நல்லா கொண்டு வரலாம். அதனால பேரண்ட்ஸும் கொஞ்சம் அவனுக்குள்ள என்ன திறமை இருக்கோ அதை வளர்க்கறதுக்கு நம்ம பாடு பண்ணணும். சில பேர் நான் படிக்கல, அந்த காலத்தில் அது இல்லை, இப்போ நீ அதெல்லாம் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணும்போது அந்த குழந்தைங்க யார்கிட்டையுமே சொல்ல முடியாமல் தவிக்கிறாங்க. ஏன்னா அப்பா அம்மா ப்ரெஷர் ஒரு பக்கம், தான் ஒரு பக்கம், கிளாஸில் டீச்சர் ஒரு பக்கம். மற்ற பசங்க பண்ணும்போது இவனுக்கு ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுவான். மற்றவங்க எதிர்க்க தன்னால் பண்ண முடியல அப்படிங்கும்போது அந்த காம்ப்ளெக்ஸும் வரக்கூடாது. இது எல்லாத்துக்கும் நடுப்புற குழந்தைங்க சர்வை பண்ணின்னு வரணும் அப்படின்னு சொன்னோம்னா, நாம் விட்டு கொடுத்து என்னதான் வேலையாக இருந்தாலும் குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட நிறை குறைகளை கேட்டுக்கணும். டெய்லி என்ன நடந்தது, உனக்கு என்ன ஹெல்ப் வேணும், எதை கொடுத்தா நீ நன்னா வருவ அப்படின்னு அந்த டயத்தில் மட்டும் அவங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்துட்டு, மற்ற டயத்தில் அப்பா அம்மாவா என்னென்ன அட்வைஸ் கொடுக்கணுமோ அதை கொடுத்து நம்ம ப்ராட்டப்பை நன்னா கொண்டு வந்துட்டோம்னா எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே. மாணவர்களுடைய இந்த உளவியலை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆசிரியர்கள் எந்த வகையான முயற்சி எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆசிரியர்கள் ஓரளவு ப்ராக்டிஸ் ஆனாலே கண்டுபிடிச்சிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பையன் இருந்தான் ஒரு கிளாஸில். அவன் எதை பற்றியும் பாதர் பண்ண மாட்டான். 0 0 0ன்னு வாங்குவான் எல்லாத்துலேயும். அவனோட மனசு ஃபுல்லாக அப்படியே மேலே ஆகாயத்தையே பார்த்துட்டு இருப்பான். அப்போ பார்த்துட்டு இருக்கும்போது அவனுக்குள்ள ஏதோ ஒரு சக்தி இருக்குது, அவனுக்கு படிப்பில் இஷ்டம் இல்லை அப்படின்னு புரியும். அவன் ஒரு 10th 12th வந்த அப்புறம் தான் தெரிஞ்சது அவனுக்கு படிப்பில் நாட்டம் இல்லை, அவனுக்கு க்ரியேட்டிவிட்டி நிறையா இருந்தது. நேச்சரை லைக் பண்ணான். அப்படி பண்ணும்போது அவன் என்ன பண்ணான், நிறைய வரைய ஆரம்பித்து இந்த டெரகோட்டா பாட்ஸ்லலாம் பெயிண்ட் பண்ணான். அது மாதிரி நிறையா ஹேண்ட் ஒர்க் பண்ண ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் கேட்ரிங் படிக்க ஆரம்பித்தான். ஸோ இப்போ அவன் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் கிரேட் ஷெஃபாக இருக்கான். அதே மாதிரி அவனோட ஃபுல் ஆர்ட் ஒர்க்கும் எக்ஸிபிஷன் போடுறாங்க வருஷம். அவ்வளோ நல்லா ஷைன் பண்ணுறான் அந்த பையன். இப்போ நமக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது அந்த பையனை பார்க்கும்போது. ஆனால் யார் அவனை கண்டுபிடிக்க முடியலையோ அவங்க தான் கஷ்டப்படுவாங்க. மற்றபடி அவனை பற்றி புரிஞ்சுடுத்து, அவனுக்கு படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுடுத்து அப்படின்னா வேறு எதுலேயோ அவனுக்கு நாட்டம் இருக்குது. நான் சொன்ன மாதிரி கடவுள் ஏதோ அவனுக்கு ஒரு படைப்பாற்றல் இருக்குது, அதை வேறு விதத்தில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கூட அப்படி இருக்கலாம். ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் போது ஒரு தனித்திறமையோட தான் பிறந்துட்டு, ஆனா எந்த திறமைன்றதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். 2 பேர், டீச்சர்ஸும் பண்ணணும், பேரண்ட்ஸும். டீச்சர்ஸ் பழக புரிஞ்சுப்பாங்க ஓரளவு. பியர் ப்ரெஷர், கூட இருக்கிற சக மாணவர்களால் ஏற்படக்கூடிய தாக்கம், இல்லைனா இந்த சமூகத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இப்போ இருக்கிற மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ என்ன சொசைட்டி ப்ராப்ளம்னா, ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் முன்ன மாதிரி இல்லாமல், ஏன்னா அது பேசிக்கலி அது சமுதாய ப்ராப்ளம்னு தான் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பையன் ரொம்ப அவன் ஃபிகர் ஒரு மாதிரி இருந்தான்னா, மற்ற குழந்தைங்கள்லாம் அவனை கேலி பண்ணும்போது அந்த குழந்தை என்ன பண்ணிட்டு 1 வாரம் சாப்பிடாமையே பெட்டில் இருந்தது. அப்போது டாக்டர்ஸால் டயக்னோஸ் பண்ண முடியல என்னன்னு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த பையனை ரொம்ப விசாரித்து பார்த்ததில் அவன் சொல்கிறான், எனக்கு எல்லாரும் எங்கே சாப்பிட்ற, என்ன அரிசி வாங்குறேன்னு கேட்குறாங்க, எனக்கு ஃபீலிங் தாங்கலைன்னு அவன் மனசில் சாப்பிடாமையே இருந்தால் நம்மளும் மற்றவங்க மாதிரி ஆகிடுவோம்னு நினச்சி அப்படி பண்ணியிருக்கான். ஆனால் எப்போ அது அவன் வாயிலேருந்து நமக்கு தெரிய வந்ததோ அப்போவே தெரிஞ்சது இது சமூக சூழல். ஸோ நம்மளும் மற்றவங்கள எந்த விதத்துலையும் ஹர்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அவன் ஒரு நோக்கத்தில் அவன் வளர்றான். ஸோ அவனோட படைப்பு அப்படி. அந்த மாதிரி இருக்கும்போது புரிஞ்சு நடந்துக்கணும். பேரண்ட்ஸும் கொஞ்சம் புரிஞ்சுட்டாங்கன்னா, பிஸி வேர்ல்டு, 2 பேரும் முன்னெல்லாம் எல்லா வீட்லேயும் 2 பேரும் ஒர்க் பண்ண மாட்டாங்க. இப்போ அது ஒரு கம்பல்ஷன் ஆயிடுது, ஸ்டேட்டஸ் ஆயிடுது. அதனால போனாலும் கூட நம்ம எத்தனை நேரம் இருக்கோ கொஞ்ச நேரமாவது நம்ம குழந்தைங்களுக்குன்னு ஒதுக்கணும். ஏன்னா அந்த ஸ்கூலிங் ஏஜ் வரைக்கும் தான் நம்மளால அவங்கள வழி நடத்த முடியும். அவங்க ஓரளவு அடலசன்ட் தாண்டிட்டாங்கன்னா அவங்களே அவங்கள பார்த்துப்பாங்க. அது வரைக்கும் நல்லது கெட்டது தெரியாது, சொல்கிறத கேட்டுப்பாங்க. அதனால நம்ம கூடவே இருந்து அவங்கள வழி நடத்துறதுங்கிறது அந்த ஸ்டேஜில் ரொம்ப ரொம்ப முக்கியம். பள்ளிக்கூடத்தில் ஒரு குழந்தை படிக்கலை அப்படிங்கிறப்போ அந்த மாணவனோ இல்லை மாணவிக்கோ பின்னாடி இருக்கக்கூடிய
விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறதே இல்லை. அந்த மாதிரி நீங்கள் பார்த்த நிஜ சம்பவங்கள் ஏதாச்சும் இருக்கா? அந்த குழந்தை நல்லா படிக்கக்கூடிய குழந்தையா இருக்கும், ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க படிக்காமல் இருப்பாங்க. அந்த மாதிரியான நிகழ்வுகள் ஏதாவது இருக்கா? ஒரு பொண்ணு வந்து வில்லேஜ்லேருந்து கஷ்டப்பட்டு அவங்க ஆங்கிலத்தில் படிக்கணும்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அந்த குழந்தை வந்து டெய்லி ட்ராவல் பண்ணி ரொம்ப பிரில்லியண்ட்டு. அது வந்து பிளாக் போர்டில் வந்து எழுதி நம்பர் ஆன் ரோல்ஸ் எழுதி என்ன சப்ஜெக்ட் எழுதி டேட் எழுதி எல்லாம் டீச்சருக்கு வந்து பாதி டீச்சரை அசிஸ்ட் பண்ணும், எல்லாம் பண்ணும். ஆனால் ரைட்டிங் ஒர்க்குன்னு வரும்போது அவளால் ஒன்றுமே எழுத முடியாது, எழுதவே மாட்டாவா. எழுதுகிற மாதிரி டீச்சர் பார்க்கும்போது பண்ணுவா, ஆனால் எழுத மாட்டா. அவளுக்குள்ள என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலான்னு சொல்லி அவளை கூப்பிட்டு தனியாக பேசும்போது, ஏன்னா அந்த ஏஜில் வந்து குழந்தைங்கள 4 பேர் நடுப்புற பேசும்போது அவங்களுக்கு அது ரொம்ப கில்ட்டி ஆகிடும். அதனால பர்சனலாக கூப்பிட்டு என்ன ப்ராப்ளம், கையை காமி, ஏன் எழுத முடியலையா அல்ல எழுதுறதுக்கு வரலையா என்ன அப்படின்னு கேட்டால் அந்த பொண்ணு கை ஃபுல்லாக வந்து ரெட்டிஷாக லைன்ஸாக இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தா அவள் வந்து வில்லேஜில் வந்து விரட்டி தட்டியிருக்கா. அவங்க வீட்டில் வந்து பால் பண்ண வச்சுருக்காங்க. அம்மா அப்பா எல்லாரும் பிஸியாக பால் சப்ளைக்கு போயிடுவாங்களாம். அந்த சாணத்தெல்லாம் எடுத்து செவுத்துல வந்து அவள் விரட்டி தட்டணுமா. அந்த சின்ன ஏஜில் வந்து தட்டி முடிச்சுட்டு கார்த்தால இருக்கிறத அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு கிளம்புவாளாம். அதை தட்டி தட்டி அந்த பொண்ணு கை ஃபுல்லாக வந்து அவ்வளோ ரெட் ஆச்சாம். அதுக்கப்புறம் நாங்கள் இந்த பேரண்ட்ஸை கூப்பிட்டு இந்த ஏஜில் அந்த குழந்தைக்கு அந்த பர்டிகுலர் வேலை வேண்டாமா, வேற வீட்டுக்கு ஹெல்ப் பண்ணட்டும், ஆனால் எப்போ அவளுக்கு ஒத்துக்கல்லையோ அது வேண்டாம், நல்ல பிரில்லியண்ட்டு நல்ல படிக்கிற பொண்ணு, அதனால வந்து அவளை இந்த வேலை செய்ய சொல்லாதீங்க அப்படின்னு கவுன்சிலிங் கொடுத்த அப்புறம் அந்த பொண்ணு 1 மந்தில் நாங்களே ஒரு டாக்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பின அப்புறம் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட கொஞ்சமாக சரியாகி அவள் எழுத ஆரம்பிச்சிட்டான். ஸோ ஒவ்வொரு குழந்தைக்குள்ளேயும் இதை மாதிரி ஹிடன் மேட்டர்ஸ் இருக்குது. அதை நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா எல்லா குழந்தையுமே நல்ல குழந்தை தான். ஒரு குழந்தை பள்ளியில் வந்து படிக்கல அப்படின்னா சாதாரணமாக இவன் மக்கு பையன்னு சொல்லிடுறாங்க, இல்லைன்னா அவனை பற்றி அவன் அசட்டாக இருக்கான், கவனிக்காமல் இருக்கான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆமாம், அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய வேதனை என்னன்றது அந்த ஆசிரியர்களும் புரிஞ்சுக்கணும், பெற்றோர்களும் புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக அதுதான் நம்ம பண்ணணும். நம்ம முதல்ல அவன் இப்படி இவன் இப்படி அப்படின்னு பேசுறத விட்டுட்டு என்ன ப்ராப்ளம், ஏன் இப்படி பண்ணுறாங்கிறத நம்ம அலசி ஆராய்ஞ்சோம்னாலே அதுக்கான தீர்வு நமக்கு கிடைச்சிரும் கண்டிப்பாக. ஏன்னா இன்னொருத்தர் பென்சிலை எடுத்துன்னு போகிறான், திருடின்னு போகிறான் அப்படின்னு சொன்னால் அப்போ அவனுக்கு ஏதோ அந்த மாதிரி நல்ல பென்சில் நல்ல பேனா கிடைக்கல. அவனை நம்மளே 2 கூப்பிட்டு gift கொடுத்துட்டு இந்தாம்மா நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது அவன் ரொம்ப சந்தோஷமாக பிற பொருளுக்கு ஆசைப்பட மாட்டான். ஸோ அதுதான் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம புரிஞ்சு நடந்துட்டோம் அப்படின்னா இந்த சின்ன வயசுலேயே வளர்த்துட்டோம்னா பிறர் பொருளுக்கு ஆசைப்படாத, எதுனாலும் ஓப்பனாக சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம அதை வரவழைக்கணும். அந்த பேரண்ட்ஸும் அதை வரவழைக்கணும். அவங்க தயங்குறாங்க, அம்மா திட்டுவாங்களோ அப்பா திட்டுவாங்களோ டீச்சர் திட்டுவாங்களோ ஹோம்ஒர்க் பண்ணலைன்னா. இல்லை நான் பண்ணலை. ஒரு பையன் வந்து ஸ்கூலுக்கு வந்து வரவே இல்லை, ஒரு வாரம் நல்லா படிக்கிற பையன். அன்னைக்கு டெஸ்ட் இருந்தது. பசங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, பையன் டெஸ்ட்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவனை கூப்பிட்டு மறுநாள் எல்லாரும் சேர்ந்து எல்லா குழந்தைங்களும் கிண்டல் பண்ணும்போது அவன் விழுந்து அழறான். என்னன்னு அவனை கூப்பிட்டு கேட்டால் யூனிஃபார்ம் காயல்ல. ஏன்னா அப்போ வந்து ஒரு 70s 80s வந்து 2 யூனிஃபார்மை வச்சு மாற்றி போட்டிருக்கான் அவன். அந்த யூனிஃபார்ம் வந்து இந்த மழை நாளில் ஃபுல்லாக வெட்டாயிடுத்து, ஒரே ஸ்மெல் வந்துதான். அவனால் அதை போட்டுட்டு வர முடியலையாம். அதனால அவன் வரலையாம். ஆனால் வந்து நான் இப்போ ரெடியாக இருக்கேன் டெஸ்ட் எழுத அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா அப்போ அவனுக்குள்ள எவ்வளோ ஒரு வேதனை. நம்ம அதை யோசிக்காம அந்த பையனை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறோம் பின்னாடி. ஸோ அதனால தான் ஒருத்தரை அப்ரிஷியேட் பண்ணுறமா மோட்டிவேட் பண்ணுறமான்னு இல்லை, கிரிட்டிசைஸ் பண்ணாமல் இருந்தாலே நல்லது. ஒவ்வொரு விஷயத்துலேயும் அந்த மாதிரி நிறையா நுணுக்கங்களை வந்து வாழ்க்கையில் கற்றுன்னு இருக்கோம். அதெல்லாம் வந்து இப்போ ஹெல்ப் பண்ணுறது நமக்கு. சும்மா குழந்தைகளை சொல்லிடக்கூடாது, ஏன்னா அதுங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத நம்ம அனாலிசிஸ் பண்ணிட்டோம்னா எந்த ப்ராப்ளமும் ஈஸியாக தீர்த்து வச்சிடலாம். ஒரு பள்ளி அப்படிங்கிறது வருங்கால சமுதாயத்தை உருவாக்குற கூடம் அப்படின்னே சொல்லலாம். ஆமாம். அப்போ அந்த பள்ளியில் ஏற்படக்கூடிய அனுபவங்கள், பாதிப்புகள், அங்கே ஏற்படக்கூடிய நிகழ்ச்சிகள் தான் ஒரு மாணவனுடைய மனநிலையை கம்ப்ளீட்டாக மாற்றுதோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மாணவர்களுடைய உளவியலை புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சரியான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கறதுல பள்ளிகளுக்கான ரோல் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? பள்ளிகள் வந்து இப்போ மேக்ஸிமம் எல்லா ஸ்கூல்ஸ்லேயுமே கவுன்சிலர்ஸ் உண்டுமா. கவுன்சிலர் இல்லாத ஸ்கூலே இல்லை இப்போ. அதனால கிளாஸில் ஏதாவது ப்ராப்ளம்னா டீச்சர்ஸ் வந்து அங்கே அனுப்பி விட்டுடலாம். டீச்சர்ஸும் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு பயம் இருக்குது. ஏன்னா என்ன பண்ணால் என்ன ஆகிடுமோன்னு ஒரு பயம். இந்த சொசைட்டி அப்படி இருக்கிறதுனால அவங்க அனுப்பிடுறாங்க. அதனால மேக்ஸிமம் வந்து இப்போ அதனாலேயே வந்து ஒருத்தர் 2-3 பேர் கூட இருக்காங்க. நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கிற ஸ்கூல்ஸில் 2-3 கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. அங்கே அனுப்பும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க அதை அனாலிசிஸ் பண்ணி தீர்வும் சொல்லிடுறாங்க, பேரண்ட்ஸை கூப்பிட்டும் சொல்லிடுறாங்க. அது மாதிரி
தவறான இடத்துக்கு போகாம பள்ளியிலே தடுக்கலாம். வழிகாட்டுதல் இருக்கிறதால ம். அவங்கள தடுக்க தடுக்க முடியுது. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இப்பெல்லாம் எல்லா ஸ்கூல்ஸ்லயும் கவுன்சிலர் இருக்கு. நமக்கு பொதுவாகவே வந்து கரியர் கைடன்ஸோட வந்து கவுன்சிலிங்கும் எல்லாத்துக்குமே இருக்கு. ஸ்கூலிங்க்கும் இருக்கு, நம்ம ஜாபுக்கும் இருக்கு, எல்லாத்துக்குமே இருக்கிறதுனால இப்போ கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு. படிப்பை தாண்டி ஒரு மாணவனுக்கு இந்த சமுதாயத்துல ஸ்ட்ராங்கா வாழ்றதுக்கான பாடம் ம். என்ன நினைக்கிறீங்க? ஸ்ட்ராங்காக வாழறதுக்கு அவனோட டேலண்ட் தான். அவன் டேலண்ட்டை வந்து எந்த விதத்தில் கொண்டு வரணும். அதாவது முன்னெல்லாம் வந்து நமக்கு இவ்வளோ மீடியா எக்ஸ்போசஸ் கிடையாது. அப்போ வந்து டேலண்ட்டை நம்ம வச்சுட்டு இருந்தா கூட தேடி தேடிட்டு போகணும். ஆனால் இப்போ டேலண்ட் இருந்ததுன்னா நம்மளை தேடி வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. இப்போ வந்து நிறையா வந்து தமிழ் ப்ரைவேட் மன்றங்கள் இருக்குது, அதே மாதிரி தமிழ் சங்கங்கள் இருக்குது. இவங்கெல்லாம் வந்து நிறையா காம்படிஷன்ஸ் நடத்துகிறாங்க. சின்ன குழந்தைங்களுக்கே நிறைய நடத்துகிறாங்க. இப்போ நான் ரீசண்டாக பார்த்த ஒரு அவார்டிங் செரமனியில் ஒரு 10 வயசு பொண்ணு வந்து டாக்டரேட் வாங்கியிருக்கா பாட்டு பாடி. ஸோ எல்லா விதத்துலேயும் பண்ணி, அதே மாதிரி ஒரு பையன் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வாங்கியிருக்கான். ஸோ சின்ன குழந்தைங்க இந்த ஏஜில் வந்து டாக்டரேட் வாங்கிட்டாங்க. ஏன்னா திறமை இருந்தது அப்படின்னா அதுக்கான தளங்கள்லாம் நிறைய ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த சொசைட்டியில். அதனால திறமை இருந்ததுன்னா டீச்சர்ஸும் அவங்கள கைட் பண்ணலாம், பேரண்ட்ஸும் கைட் பண்ணலாம். ஆனால் என்னன்னா கம்பேரிசன் மட்டும் கூடாது. ஏன்னா நம்ம குழந்தை வந்து கடவுளால் கொடுக்கப்பட்டவர், பிரபஞ்சத்தால் படைக்கப்பட்டது. அவனுக்குள்ள ஒரு தனி திறமையை மட்டும் நம்ம மோட்டிவேட் பண்ணணும். அவன் வந்து இன்ஜினியரிங்கில் எங்கேயோ போயிட்டான், நம்ம குழந்தை அதை தான் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதும் தப்பு, ஃபோர்ஸ் பண்ணுறதும் தப்பு. அவன் வேற எதில் டேலண்டாக இருக்கானோ அந்த துறையை மட்டும் அவனை கொண்டு வரணும். நம்முடைய ஆசைகளை குழந்தைகள் மேல திணிக்க கூடாது அப்படின்னு சொல்றீங்க. ஆமாம், கண்டிப்பாக திணிக்கக்கூடாது. ரெண்டாவது வந்து அவன் எதை ஃபேஷனாக செய்கிறானோ அதில் தான் அவனால் அச்சீவ் பண்ண முடியும். எந்த துறையும் வந்து நம்ம லைக் பண்ணி செய்யும்போது தான் அதான் வரும். இப்போ எழுத்து அப்படின்னா ஒரு நாள் ஒரு 2 பேஜ் எழுதலைன்னா கூட இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி அந்த குழந்தை வந்து எதை விரும்பி செய்யறதோ அதை ஊக்கப்படுத்தினோம்னா கண்டிப்பாக தானே மேலே வந்துக்கும். அதை பற்றி சந்தேகமே இல்லை. பிப்ரவரி மார்ச் மாதங்கள் அப்படின்னாலே எக்ஸாம்ஸ், பரீட்சை நெருங்குற காலம். இந்த பரீட்சை காலகட்டத்துல மாணவர்கள் வந்து அதிகமான மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க இல்லையா? கண்டிப்பாக. அதுல இருந்து மாணவர்கள் தப்பிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தா சொல்லுங்க. மன உளைச்சல் அப்படிங்கிறது வந்து முதல்ல வந்து வீட்டில் இருக்கிறதுனால வீட்டிலேருந்து தொடங்குறது. ஆக்சுவலி வந்து அப்பா அம்மா தான் ஃபர்ஸ்ட் டீச்சர் குழந்தைங்களுக்கு. நம்ம சொல்லுவோம் ஆனால் ஃபர்ஸ்ட் டீச்சர் ஸ்கூலில், செகண்ட் டீச்சர்ஸ் வந்து பேரண்ட்ஸ் அப்படின்னு. ஆனால் வந்து வீட்டிலேருந்து வர்றதுனால முதல் ஏபிசிடியோ முதல்ல ஆவோ சொல்லி கொடுக்குறது அப்பா அம்மா தான். ஆனால் அதனால நம்ம என்ன சொல்கிறோன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து குழந்தைங்கள மன உளைச்சல் கொடுக்காம ரிலாக்ஸாக படிக்க வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடி நினச்சி பாரு, தியானம் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் முழிச்சா அவனுக்கு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தெரியும். அப்போ சொல்லும்போது படிக்கணும். கண்ட நேரத்தில் நாள் முழுக்க புக்கை வச்சுன்னு உட்காந்துருந்தா தான் பையன் படிக்கிறான், பொண்ணு படிக்கிறா அப்படின்னு நினைக்கிற ஆட்டிடியூடை மாற்றிக்கணும். சில குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப கேள்வி செல்வம் அப்படின்னு சொல்லுவோம். கேட்டே நிறைய இது பண்ணுவாங்க. சிடி போட்டு அதுலேருந்து நிறைய கலெக்ட் பண்ணிப்பாங்க. மற்றவங்களை படிக்க வச்சு அதுலேருந்து நிறைய கலெக்ட் பண்ணிப்பாங்க. அதனால ஃபுல் டே படித்ததுனால அவன் கிரேட் ஆகிடுவான், ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிடுவாங்கிற ஆட்டிடியூடு தப்பு. 100 மார்க் வாங்கணும் அப்படிங்கிறது தப்பு. 100 மார்க் வாங்கி நீ ஃபர்ஸ்ட் வாங்கினா லைஃப் லாங் ஒத்தனும் உன்னை எத்தனை மார்க் வாங்கினேன்னு கேட்க போகிறதில்ல, எவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருக்கேன்னா. ஏன்னா போக போக காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் தான் நம்ம எழுத போகிறோம். அதில் சக்சீட் ஆகணும் அப்படின்னா நாலேஜ் தான் கெயின் பண்ணிக்கணும். அந்த நாலேஜுக்கு என்ன தேவையோ அதை டெவலப் பண்ணிக்கணும். நம்ம டெவலப் பண்ணிக்கணும்னா அம்மா என்ன சொல்லணும், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாத, படி. அம்மா என்னால் படிக்க முடியல அப்படின்னா கவலைப்படாத, நீ வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கோ. புக்கு ஃபுல்லாக 4 எஸ்ஸே விட்டுட்டியா, நீ அதை கவலைப்படாத. அந்த 4 எஸ்ஸேல யாரை பற்றி வருது, என்ன வருது, அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன, அதை தெரிஞ்சுக்கோ. ஓரளி ஒரு ஸ்டோரி மாதிரி தெரிஞ்சுக்கோ. சப்போஸ் அது ஒன்னால் ஆப்ஷனில் விட முடியலன்னா நீ சொந்தமாக எழுது. ஏன்னா நமக்கு என்ன எழுதுகிறோமோ அந்த மேட்ரு இருந்ததுன்னா மார்க்ஸ் உண்டு. பப்ளிக்கில் ஒவ்வொருத்தரும் புக்கையும் வச்சு கைடையும் வச்சு வெரிஃபை பண்ணி பார்க்க போகிறதில்ல. சப்ஸ்டன்ஸ் கரெக்டாக இருந்ததுன்னா மார்க்ஸ் உண்டு. அதனால நீ அந்த மாதிரி படி, கவலைப்படாத அப்படின்னு சொல்லணும். கொஞ்ச நேரம் அம்மாவோ அப்பாவோ யாராவது ஒருத்தர் கூடவே இருந்து அந்த குழந்தையை லீட் பண்ணிகிட்டே வந்தால் அவனுக்கு வந்து பாதி மனசில் இருக்கிற டென்ஷன் போயிடும். சில வீட்டில் பார்த்தா எல்லாம் போயிடுவாங்க, கதவு தாப்பா போட்டோன்னு அந்த பையன் மட்டும் உட்காந்துட்டு இருப்பான். அவன் கொஞ்ச நேரம் ஒரு பாலை தூக்கி போட்டு விளையாட ஆரம்பிச்சான்னா அவன் மைண்ட் வந்து மாறிடும், படித்ததெல்லாம் அப்படியே மறந்து போயிடும். அதனால கதவை எப்போதுமே ஓப்பன் பண்ணி வச்சுக்கோ, நாங்கள் எனி டைம் உனக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு சப்போர்ட் பண்ணும். எப்போ என்ன தேவையோ நல்ல ஹைஜீன் ஃபுட்டை கொடுத்து
அந்த குழந்தைய உற்சாகப்படுத்திகிட்டே இருக்கணும். இது படிக்கலைன்னா பரவாயில்ல, நீ படித்ததுலேருந்து வரும். அந்த குழந்தை முதல்ல வந்து பாசிட்டிவ் திங்கிங் வேணும். என்னால் முடியும், நான் பண்ணுவேன், நினச்சதை செய்வேன், சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஆட்டிடியூட் கொடுக்கணும். விவேகானந்தர் என்ன சொன்னார்? 100 இளைஞர்களை கொடு, சமுதாயத்தை மாற்றி காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ இளைஞன் அப்படின்னு சொன்னால் அவங்ககிட்ட தான் அவ்வளோ பவர் இருக்குது. அந்த பவர் அவனுக்கு கொடுக்கறது யாருன்னா வீட்டில் வந்து அப்பா அம்மா, ஸ்கூலில் வந்து டீச்சர். ஸோ அந்த பவர் அவனுக்கு கொடுங்க. உன்னால் முடியும்ப்பா, ஏன் முடியலன்னு சொல்லலை, ஏன் படிக்கலைன்ற இவ்வளோ படிச்சிருக்கல்ல. எப்போதுமே வந்து ஒரு நெகட்டிவை கூட பாசிட்டிவாக அப்ரோச் பண்ண தெரியணும். பாசிட்டிவ் அப்ரோச்சில் போகும்போது அந்த குழந்தைக்கு நெகட்டிவ் தாட்ஸே இல்லாமல் போயிடும். அப்படி இருக்கும்போது நம்மளால் பண்ண முடியும். அம்மா என்னால் பண்ண முடியுமா, நான் இதை விட்டுட்டேன்னு கவலைப்படாத, அது ஒன்று தான் நான் விட்டேன், மற்றது இவ்வளோ படிச்சிருக்கல்ல, அதுலேருந்து கண்டிப்பாக வரும். அது சொல்லும்போது அந்த டோன், ஆக்சண்ட்டை நம்ம சொல்கிறது பார்த்தாலே இந்த குழந்தைகளுக்கு பிடிக்கும். மேக்சிமம் வந்து இதை பண்ணாதே அப்படின்னு சொல்கிறத விட நீ இதை பண்ணினா நன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு நெகட்டிவ் தாட்டையும் பாசிட்டிவ் அப்ரோச்சில் கொண்டு போகணும். படிக்கிறது எப்படி படிக்கணும், அதை பாசிட்டிவ் அப்ரோச்சை எப்படி கொண்டு போகணுன்றதை பற்றிலாம் சொன்னீங்க மேடம். இப்போது படிப்பை தாண்டி ஒரு மாணவனுக்கு சரியான அளவு தூக்கம் எவ்வளோ முக்கியம்? கண்டிப்பாக தூக்கம் வந்து எசென்ஷியல் அந்த குழந்தைங்களுக்கு. ரொம்ப லேட்டாக வந்து படுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு நல்ல ஒரு பொண்ணு அவ்வளோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணா, மேக்ஸில் எப்போதும் சென்டம் தான் ஆகும். பப்ளிக் எக்ஸாம் டயத்தில் என்ன பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸுக்கு தூங்கவே இல்லை. கடைசியில் அன்றைக்கி எக்ஸாம் எழுதிட்டு வந்து அப்படியே சோர்ந்து ஃபெயிண்ட் ஆகி விழுந்துட்டா. என்னன்னு கேட்டால் 20 மார்க்ஸுக்கு விட்டுட்டாளாம் அவ. என்னன்னா அவளையே அறியாமல் பாடி வீக் ஆகி 2 வீக்ஸாக தூங்காமல் கணக்கு ஒர்க் அவுட் பண்ணி ஃபெயிண்ட் ஆகி விழுந்துட்டா. ஏன் அந்த ப்ரெஷர் வேண்டாம். குழந்தைங்க தூங்கணும், ரெஸ்ட் எடுக்கணும், நல்ல சாப்பாடு வேணும், அதுக்கப்புறம் படிக்கணும். எதுக்கு அவ்வளோ ப்ரெஷர்? தன்னைத்தானே போட்டு அந்த பொண்ணு அழுக எங்களுக்கெல்லாம் அப்படியே நாங்கள்லாம் அழுதுட்டோம். அப்படியே நான் அவ்வளோ சூப்பர், எவ்ரி டைம் சென்டம். அவளுக்கு வந்து 20 மார்க்ஸ்க்கு விட்டுட்டேன் அப்படின்னால அவளால் டைஜஸ்ட் பண்ணவே முடியல. அவ்வளோ கஷ்டப்பட்டா அந்த பொண்ணு. இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலி நாங்கள் பார்த்த இது. அவ்வளோ மனசு கஷ்டம். அதனால தான் சொல்கிறது, நல்ல தூங்கு. காத்தால ஏர்லி மார்னிங் எழுந்துக்கணும்னா ஒரு 5 மணிக்கு எழுந்துக்கோ, 4 மணி. அதுக்குன்னு நைட்டு 1 மணி 2 மணி படிக்காத. அப்படி தூக்க கலக்கத்தில் நம்ம வந்து கஷ்டப்படுத்திட்டு படித்தோம் அப்படின்னால கூட மண்டைக்கு போகாது. இனஃப் ஸ்லீப் இருந்தால் தான் நம்மளால் ஃப்ரெஷ்ஷாக ஒர்க் பண்ண முடியும். அதையும் சொல்லி கொடுத்துட்டு அதனால நைட்டு ஃபுல்லாக படித்தான்னு ஒரு பெருமையாக சொல்லிக்கிறதுல அர்த்தமே இல்லை நமக்கு. அதனால் அவனுக்கு வேண்டிய ரெஸ்ட்டை கொடுத்துட்டாதான், பிரெயினுக்கு ரெஸ்ட்டும் வேணும் இல்லையா, அந்த ரெஸ்ட்டை கொடுத்தாதான் அது பின்னாடி வந்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணும். அதுக்கு தகுந்த மாதிரி கொண்டு போகணும். அந்த மாதிரி குழந்தைங்களை பாசிட்டிவ் அப்ரோச் கொடுத்து படித்த வரைக்கும் நல்லா பண்ணு, எக்ஸாம் முன்னாடி டென்ஷன் ஆகாத, நர்வஸ் ஆகாத, கூலாக உக்காரு. 10 பேர் போகும்போது 10 பேர் 10 விதமாக சொல்லுவாங்க, அதை கேட்டு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இது வரலாம் அது வரலாம், எதுவுமே வேணாம். நான் படிச்சிருக்கேன், நான் படித்ததை வச்சு நான் பண்ணுவேன், என்னால் முடியும். அந்த ஒரு ஆட்டிடியூட் அவனுக்கு வரணும். அதை கொண்டு வந்துட்டாலே அவனால் முடியும். அதே மாதிரி பார்த்த உடனே கொஸ்டின் பேப்பரை ஒரு 5 மினிட்ஸ் வந்து அவன் ரொம்ப டீப்பாக உள்ளே போகக்கூடாது. கொஞ்ச நேரம் கண்ணை மூடி கண்ணை திறந்து அதுக்கப்புறமா தான் அவன் அதை பார்த்துட்டு ஓகே நமக்கு தெரியும் நினச்சிட்டே வந்தான்னா அத்தனையும் அவனுக்கு தெரியும், ஆன்சர் பண்ண முடியும். தெரியல இது கஷ்டம்னு நினச்சிட்டான்னா முதல்ல அதுக்கு இடம் கொடுக்காத அளவுக்கு அவன் மைண்டை வந்து அமைதிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பரை பார்க்கணும். இந்த மாதிரி இதெல்லாம் ஃபாலோ பண்ணின்னு வந்தாலே கண்டிப்பாக வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஒரு பெற்றோர் தன்னுடைய குழந்தைய எந்த அளவுக்கு கவனிக்கணும், அவங்க எக்ஸாம் படிக்கிறத எப்படி அவங்கள படிக்க வைக்கணும்னு நிறைய டிப்ஸ் சொல்லிட்டுருக்கீங்க. மாணவர்களுக்கும் நிறைய டிப்ஸ் சொல்லி கொடுத்துருக்கீங்க. சரி, ஒரு மாணவர் நல்லா படிச்சுட்டாரு, ப்ரிப்பேர்டாக போகிறார் எக்ஸாமுக்கு. ஆனால் நிறைய குழந்தைங்களுக்கு எக்ஸாம் ஹாலை பார்த்த உடனே ஒரு பயம் வந்துடும். எக்ஸாமில் நல்லா தான் படித்தேன், ஆனால் உள்ளே போய் கொஸ்டின் பேப்பரை பார்த்த உடனே எல்லாத்தையும் மறந்துட்டேன், வெளியில் வந்து எனக்கு எல்லா ஆன்சரும் ஞாபகம் வருதுன்னு புலம்புற குழந்தைங்களும் நிறைய பேர் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஆசிரியராக நீங்கள் கொடுக்கக்கூடிய டிப்ஸ் என்ன மேடம்? அதுக்கு தான் நம்ம முன்னாடியே மென்டலி அவங்கள ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம்னா இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வராது அவங்க மனசில். முதல்லையே மென்டலி ப்ரிப்பேர்டாக போயிடணும். அதையும் சொல்லிடணும், இது மாதிரி வந்து பல பேர் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நீயா இரு, நீ என்ன நினச்சியோ அதை செய், உனக்கு பிடிச்சதை நீ செய், உன்னால் முடியும்னு நினச்சி பண்ணு, உன்னால் முடியும். கம்ப்ளீட்டாக விடுறத விட உனக்கு தெரிஞ்ச விஷயங்களை அதில் எழுதிடும். அதுக்கு தான் நீ எல்லாத்தையும் மக்கப் பண்ணாத, புரிஞ்சுக்கோ, புரிஞ்சு படி. புரிஞ்சு படிக்கிறது வந்து லேர்னிங் டிஃப்ரெண்ட்டு, ரீடிங் இஸ் டிஃப்ரெண்ட். ரீடிங் வந்து ஜஸ்ட் ஃபார் டைம் பீயிங் வி ஆர் ரீடிங். படித்ததை வந்து மனசுக்கு கொண்டு போகிறது லேர்னிங் அப்படிங்கிறோம். அதனால வாட் யூ லேர்ன் அதை வந்து நீ கரெக்டாக பண்ணிக்கோ, படிச்சுக்கோ, எல்லாத்தையும் மனசில் புரிஞ்சு வச்சுக்கோ. புரிஞ்சு வச்சுனேன்னா நீ எதையுமே விடமாட்ட, உன்னால் முடிஞ்சதை நீ அதில் எழுதிடுவ. அதனால் புரிஞ்சுப்போ, ப்ரிப்பேர்டாயிரு. ஹால்னால் இப்படி தான் இருக்கும், பீப்புள் வில் டாக் so many things. நம்ம வந்து எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும். அதுவும் எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம் எழுதும்போது தான்
குழந்தைங்களுக்கு அந்த ஃபியர் வரும். அப்போ அடுத்தடுத்து வந்து கொஞ்சம் பழகிடுவாங்க. அப்போ பழகும்போது அந்த ப்ராப்ளம் வராது. அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஒண்டி கொஞ்சம் பேரண்ட்ஸ் வந்து கோஆப்ரேட் பண்ணி அவனுக்கு எல்லா கவுன்சிலிங்கும் கொடுத்து அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்லாவே பண்ணுவாங்க, சக்சீட் ஆவாங்க. போட்டித் தேர்வுகளுக்காக படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களுக்கான ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். நீ இந்த வருஷம் பாஸ் பண்ணாதான், இல்லைனா ஒரு வருஷம் கடந்து போயிடும், உன் வயசு ஜாஸ்தி ஆயிடும், நீ வேலைக்கு போயே ஆகணும் அப்படிங்கிற குடும்ப சூழல் கட்டாயம் சில இடத்துல இருக்கும். அந்த மாதிரி மாணவர்கள் அந்த ப்ரெஷரை தாங்கிக்கிட்டு எழுதும் போது நிறைய இடங்கள்ல ஃபெயிலியரை தான் ஃபேஸ் பண்றாங்க. அவங்க சக்சஸ்ஃபுல்லா அந்த போட்டித் தேர்வுகளை கடந்து வரதுக்கான வழிமுறைகள் இருந்தா சொல்லுங்க. தோல்வி வந்து வெற்றிக்கு அறிகுறி அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா அனுபவமே கிடைக்காது. நம்ம எல்லாமே எடுத்த உடனே கிளிக் ஆச்சு, பாஸ் ஆகிடுது அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு லைஃப்னா என்ன, கஷ்டம்னா என்னன்னு தெரியாமல் போகும். நம்ம அந்த ஸ்டெப்பை முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம 2 வாட்டி நம்ம தோத்துட்டோம் அப்படின்னா 3வது வாட்டி அந்த தப்பை பண்ண மாட்டோம். எதுவுமே பாருங்க, நீங்கள் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் ஒரு வாட்டி ஒன்று நடந்துடுது, அந்த இடத்துல போகணும், கையை வச்சா அங்கே ஷாக் அடிக்கும் அப்படின்னா அடுத்த வாட்டி அங்கே போக மாட்டோம். இல்லைன்னா அது வந்து லூஸாக இருந்தால் கூட நம்ம அதில் கையை வச்சுட்டே தான் இருப்போம். அது எதுவுமே ஒரு வாட்டி படும்போது அப்படி வரும். ஒரு பையன் வந்து அதே மாதிரி ரொம்ப நல்ல இன்டெலிஜென்ட் பாய் தான். அவன் வந்து அப்ராடில் வந்து நிறைய கம்பெனிஸ் போனான் இன்டர்வியூக்கு. அது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணிட்டான், நல்ல மார்க்ஸ் தான். ஆனால் இன்டர்வியூக்கு போனால் மட்டும் சக்சீட் ஆகலை. அவன் வந்து ரொம்ப நாள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு கவுன்சிலர்கிட்ட போயிட்டு ரொம்ப இது பண்ணினான். அப்போ பண்ணும்போது தான் அவனுக்கு தெரியுது, அவன் என்ன பண்ணுறான்னா எம்டிஸ் கிட்டலாம் வந்து உட்காந்து பேசும்போது அவன் கூலாக வந்து பழக்க தோஷத்தில் காலையும் ஆட்டிண்டு கையையும் ஆட்டிண்டு ரொம்ப இப்படி ஒரு தலையை ஆட்டிக்கிண்டு ரொம்ப இதுவாக பேசுகிறான். அப்போது அவனோட ஃபீச்சர்ஸை பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து இந்த பையன் நன்னா நாளைக்கு ஸ்டடியாக இருப்பானா, பண்ணுவானா அப்படிங்கிற டவுட் வருமா. அவனுடைய பாடி லாங்குவேஜ். ஸோ அந்த பாடி லாங்குவேஜ் கூட நம்மளை வந்து மற்றவங்களுக்கு எவ்வளோ வித்தியாசப்படுத்தி காமிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இது வந்து நான் பார்த்து கேட்டு அறிஞ்ச ஒரு நியூஸ் அது அப்ராடில். ஸோ அப்போ அந்த பையனுக்கு வந்து அது வரைக்கும் அதை யாருமே பாயிண்ட் அவுட் பண்ணலை. அவன் ஒரு பழக்க தோஷம், அவன் வந்து ஒரு இன்னசென்ட் தான், நன்னா தான் பண்ணியிருக்கான், சூப்பராக தான் பண்ணுறான் எல்லாம். அவனுக்கு அதனால தான் எல்லா ஆன்சருமே நம்ம நன்னா பண்ணுறோமே, ஆனால் நமக்கு ஏன் எல்லாம் நெகட்டிவாக வருது அப்படின்னு யோசிக்கும்போது தான் அவனோட பாடி லாங்குவேஜ் வந்து கம்ப்ளீட்லாக டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு. அதே மாதிரி இன்னொரு இன்டர்வியூக்கு போகும்போது கீழே வந்து ஒரு வீட்டில் வந்து தண்ணி வந்து ஹோஸில் கொட்டிகிட்டே இருந்துதான். பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்கான், அதில் வந்து ஹோஸில் வேஸ்ட்டாக ஓவர்ஃப்ளோ ஆகி ரோடு வரைக்கும் கொட்டின்னு இருந்துதான். அந்த பையன் என்ன பண்ணிட்டான், ஹோஸை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டான். மேலே போனால் யாருமே இல்லையா, எல்லா இடமும் ஃபேனும் லைட்டும் இருக்கான். அப்போ எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு போனானா, பர்டிகுலர் ரூம் இன்டர்வியூ ரூமுக்கு போயிருக்கான். அப்போ போன உடனேயே நுழைஞ்ச உடனேயே அவர் சொன்னாராம், யூ ஆர் செலக்டட் அப்படின்னாராம். எப்படி சார் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் சொல்கிறாராம், எங்களோட டெஸ்டிங்கே இதுதான், ஹவு யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஜாப், வில் யூ பி ஃபிட் ஃபார் தட் ஆர் நாட் அப்படின்னாராம். அவனுக்கு ஒன்றுமே புரியலையாம். அப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வந்து தான், அம்மா வீட்டில் எப்போ பார்த்தாலும் திட்டுவாங்களாம், எதுக்குடா அந்த ஃபேனி லைட்டு சும்மா ஓட விடுற, கரண்ட் பில் ஏறுறது, அது ஏன் நீ வரும்போது சுவிட்ச் ஆஃப் பண்ண தெரியாதா அவனுக்கு அப்படின்னு கேட்பாங்களாம். தண்ணி திறந்து விட்டு வந்துடுவானாம். அப்போ திட்டுவாங்களாம். இவ்வளோ திட்டு வாங்கினது இன்னைக்கு எப்படி ஒரு ஃபியூச்சரை வந்து அமைச்சு கொடுத்துருக்கு. அந்த ஹாலில் நுழைஞ்ச உடனேயே சொன்னாராம், யூ ஆர் அப்பாயிண்டட் அப்படின்னாராம். அப்புறம் தான் கேட்டதுக்கு சொன்னாராம், எங்கள் டெஸ்டிங் ஓவர்ப்பா அப்படின்னாராம். எப்படி டெஸ்டிங் ஓவர் அப்படின்னா, யூ டிட் ஆல் தீஸ் திங்ஸ், யூ கேம் அக்ராஸ் வித் ஆல் திஸ் அப்படின்னாராம். ஸோ லைஃப் வந்து எங்கே எப்படி நமக்கு டேர்ன் ஆகும்னே தெரியாது நமக்கு. அது வேற அப்பா அம்மா திட்டுறாங்கன்னு சொன்னவன், இதுக்குன்னே நான் உங்கள் கூட இங்கே வேலை பார்க்க போகிறதில்ல, வேலை கிடைச்சா வெளியூரை பார்க்க போயிடப்பாருன்னு சொன்னானா, அன்னைக்கு வந்து அந்த அம்மாவோட வேர்ட்ஸும் அப்பாவோட வேர்ட்ஸும் அவனுக்கு அப்படியே மைண்டில் ரிஃப்ளெக்ட் ஆச்சான். அப்படியே கண்ணில் தண்ணி வந்துதான். அப்படி ஒரு டச்சிங் சீனாக இருந்துதான். ஸோ இது மாதிரியெல்லாம் கூட நடக்கிறது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ், ஐவிட்னஸ் மாதிரி இதெல்லாம். ஸோ நம்ம வந்து நம்ம கொஞ்சம் ஒரு உஷாராக எல்லாத்துலேயுமே கவனத்தோட, அது என்னென்ன ப்ராட்டப்ங்கிறது ஃபேமிலியில் ஆரம்பிக்கிறது, ஸ்கூல் நல்ல டிசிப்ளின் நம்மளை மோல்ட் பண்ணிக்கிறதுங்கிறது ஸ்கூலில் வருது, காலேஜில் வரும்போது நம்மளோட பாடி லாங்குவேஜையும் நம்ம சேர்த்து டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக சொசைட்டியில் வர முடியும் அப்படிங்கிறதுக்கு சிம்பாலிக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டுருக்கு. மதிப்பெண்களுக்காக படிக்கிறதோட நிறுத்தாம நம்முடைய வாழ்க்கை முன்னேறாக நம்ம வாழ்வியலையும் மாற்றிக்கிட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பா. அடுத்து நம்மளுடைய இல்லத்தரசிகளுக்கு வருவோம். நிறைய பேர் நல்லா படிச்சிருப்பாங்க, ஆனால் கல்யாணத்துக்கு பிறகு குழந்தைகளை பார்த்துக்கணும், வீட்டை பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே குடும்பத்துக்காக தன்னுடைய கரியரை விட்டு கொடுத்த பெண்கள் நிறைய பேர் நம்ம சமூகத்தில் இருந்துகிட்டு தான் இருக்காங்க.
அவங்க தன்னுடைய கெரியரை திரும்பவும் தொடங்கணும்னா அதுக்கான ஒரு மோட்டிவேஷன் டெஃபினட்டாக தேவைப்படுது. கண்டிப்பா. அவங்க எப்படியெல்லாம் தன்னுடைய கெரியர் திருப்பி மீட்டு கொண்டு வரலாம், இல்லை அதனால எடுக்கவே முடியாது, என்னால் வேலைக்கு போக முடியாது அப்படின்னா வீட்டில இருந்தே நான் செய்யக்கூடிய தொழில் என்னன்றதை அவங்க எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஒரு பெண்கள் எல்லாம் சாதனை பெண்களா மேலே வந்தவங்க எல்லாருமே நிறையா வேதனைகளையும் சோதனைகளையும் பார்த்துட்டு தான் சாதனை பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தோம்னா யாருமே டைரெக்டாக நான் சாதனை பண்ணினேன் அப்படின்னே இல்லை. அது அவங்களுக்கு எத்தனை வேதனை கொடுத்தாலும் அது ஒரு ட்ரீட்மெண்ட் ஆகி இதுலேருந்து நான் மேலே வரணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனை கொடுத்து 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 வெறித்தனமாக நான் பண்ணி காமிப்பேன், பண்ணி செய்வேன் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் இன்னைக்கு வந்திருக்காங்க. எல்லாருமே முதல்ல சங்கடப்பட்டு கஷ்டப்பட்டு நமக்குன்னு ஒரு 10 பேர் நம்மளை டீமோட்டிவேட் பண்ணால் கூட ஒரு 2 பேர் நம்மளை மோட்டிவேட் பண்ணால் போகிறோம். அதை ஒண்டி நம்ம எடுத்துக்கணும், மற்றதை எடுத்துக்கக்கூடாது. எப்போதுமே உங்களால் ஒன்று செய்ய முடியல அப்படின்னு சொல்லும்போது மற்றவங்க செய்கிறத நீங்கள் கண்டிப்பாக கிரிட்டிசைஸ் பண்ணுவீங்க. ஆனால் நம்மளால் முடியுங்கிறத நம்ம செல்ஃப் மோட்டிவேஷன் இருக்கணும், நமக்கு முடியணும். பெண்ணு நினச்சா, அதாவது விமன் ஆர் த பில்லர்ஸ் ஆஃப் த சொசைட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதனால பெண்கள் நினச்சாதான் எதுவுமே சாத்தியம். பெண்கள் நினைக்கலனா முடியாது, அது நினைக்கணும். அதுக்கு நமக்கு ஒரு சில சப்போர்ட் போகணும். மேரீட் அப்படின்னா கொஞ்சம் ஹஸ்பண்டோட கோஆப்ரேஷன், மற்றவங்க சொல்லுவாங்க, ஆனால் அவரை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணி அவர் ஓகே சொல்லிட்டாருன்னா நம்ம கண்டிப்பாக பண்ண முடியும். தெர் இஸ் அ மேன் பிஹைண்ட் அ உமன் அண்ட் தெர் இஸ் அ உமன் பிஹைண்ட் அ மேன் அப்படின்னு தான் சொல்லணும். அது ரெண்டும் ஓகே ஆயிடுத்துனா எல்லாமே நமக்கு ஓகே ஆகிடும். மற்றவங்களை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. நம்மக்கிட்ட திறமை இருக்குது, நம்ம சொந்தமாக பண்ணுறோம், அதனால நம்ம நல்லா பண்ணி மேலே வருவோம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அதில் நிறைய பார்த்தீங்கன்னா எவ்வளவோ லேடிஸ் ஒன்றுமே இல்லாமல் இருந்து இன்னைக்கு அட்லீஸ்ட் ஒரு டைலரிங் ஷாப்பாவது வைக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி வரவங்க இருக்காங்க. ஒன்றும் இல்லையா ஒரு கேட்ரிங் பண்ணுவோமா அப்படின்னு வராங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி வந்தவங்கெல்லாம் இன்னைக்கு பெரிய லெவலில் சாதனை பண்ணின்னு தான் இருக்காங்க. இப்போ நிறைய விமன் அச்சீவர்ஸ் அதெல்லாம் பார்க்கவே முடியல. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போக்கும் 10 டைம்ஸ் சாதனையாளர்கள் நிறைய வளர்ந்துட்டு இருக்காங்க. அப்படியே ஏன்னா எல்லா துறையிலையும் அவங்கள உற்சாகப்படுத்துறதுக்குன்னு நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு. இப்போ பெண்களுக்கான ஒரு முன்னுதாரணமா நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள ரோல் மாடலா எடுத்துட்டு நிறைய பெண்கள் முன் வரணும் அப்படின்னு சொல்ல வரீங்க. சாதிக்க முடியலையேன்னு, சாதனை செய்ய முடியலையேன்னு வேதனை அடைஞ்ச பெண்களுக்கு சரியான போதனையும் கொடுத்துட்டீங்க. இதை கேட்டு நிறைய பெண்கள் உற்சாகம் அடைஞ்சு அவங்களுக்கான கரியர் திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நம்ம நம்புறோம். நீங்க கல்வித்துறையை தாண்டி, எழுத்து பணியை தாண்டி வீட்டு உள்ளலங்காரம்னு ஒரு விஷயத்தை எடுத்து கையில பண்ணீங்க. அதுக்குள்ள எப்படி உங்களோட ஆர்வம் போச்சு மேடம்? அதாவது எழுத்துத்துறை அப்பாவால் வந்தது, கல்வித்துறையும் கிட்டத்தட்ட அது மாதிரி தான். அப்போல்லாம் டைப்பிஸ்ட்டு, இப்போ கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் மாதிரி அப்போ ஃபுல்லாக ஸ்டெனோகிராஃபர் அண்ட் டைப்பிஸ்ட்டு தான். அந்த மாதிரி ஜாபுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்தாலும் கூட இது எனக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா பிள்ளைங்களோட நம்ம இருந்து அவங்கள மோட்டிவேட் பண்ணுறோங்கும்போது, அதனால அப்பாவும் சொன்னார், நீ உனக்கு ஹாபியாக நிறையா பண்ணணும் அப்படின்னா டீச்சிங் ஜாபுக்கு போயிடு. ஸோ உனக்கு ஈவினிங் டைம் கிடைக்கும், வெக்கேஷன் கிடைக்கும் போது நீ என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அதனால அதை ப்ரிஃபர் பண்ணேன். ஸோ அதில் கடவுள் பண்ணியும் நான் சக்சீட் பண்ணிக்கிறேன். 41 வருஷம் எக்ஸ்டென்ஷனும் 2 வருஷம் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறமும் 2 வருஷம் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் கூட வேலை கிடச்சிது. நான் அப்ராட் போகணும் குவிட் பண்ணிட்டு போனேன் நான் ஜாபை. அதனால் இது வீடு அப்படிங்கிறது அம்மாவோட உந்துதலால் வந்தது. அம்மா வீடு அப்போ ஊர்லலாம் தோட்டங்கள்லாம் இருந்தால் ஒரு சின்ன இலை கூட விழக்கூடாதுங்க, அதை பொறுக்கி போடுவேன், அப்படி பண்ணுவேன். எல்லாம் என்னை திட்டுவாங்க, ஆனால் திட்டினா கூட எனக்கு அவங்களுக்கு தெரியாமல் போய் அதை பண்ணிட்டு வருவேன். ஸோ அது என்னன்னு தெரில, அது பிளட்லேயே இருந்தது. அதுக்கப்புறம் அம்மா சொன்னாங்க, இவ்வளவும் செய்கிற, எந்த வேலையும் எனக்கு தெரியாதுன்னு இருக்கக்கூடாது, கற்றுக்கணும், நீ செய்யாமல் வேணா இருக்கலாம், ஆனால் கற்றுக்கணும் எல்லாத்தையும் அப்படிம்பாங்க. அதை கற்றுட்டு அதில் ஏதாவது நம்ம அது பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அதுக்குள்ள துறையில் ஏதாவது ஸ்பெஷலைஸ் பண்ணாதான் நம்ம மேலே வர முடியும்னு தோணித்து. அதுக்கு என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, அப்போ ஊர்லேருந்து வெளியூருக்கெல்லாம் அனுப்பி படிக்க வைக்க மாட்டாங்க. அதனால கல்யாணம் ஆன அப்புறம் நான் பேப்பரில் ஆடெல்லாம் பார்த்து நான் டெல்லி அகாடமியில் அப்ளை பண்ணி அதில் ஒரு 11 சப்ஜெக்ட் ஸ்பெஷலைஸ் பண்ணினேன். அது பண்ணின அப்புறத்துலேருந்து நிறையா நான் கற்றுண்டேன். எனக்கு கற்றுண்டதை நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே நிறைய நாலேஜ் கிடச்சிது. அதில் அது ஏதோ ஒரு உள்ள நமக்கு ஒரு ஆர்ட் இருந்ததுனால அதை டெவலப் பண்ணிக்க முடிஞ்சது நிறையா. அதனால அதை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 800 ப்ரோக்ராம் சேனல்ஸில் பண்ணியிருக்கேன், ரேடியோவில் பண்ணியிருக்கேன். அதாவது வீட்டோட ஒவ்வொரு கார்னர், திரைச்சீலையில் ஆரம்பித்து கார்பெட் போடுற வரைக்கும் சொல்லியிருக்கேன். மாதிரி ஒவ்வொரு இதுவும் அது நிறையா தொடர்கள் எழுதியிருக்கேன், புத்தகங்கள் எழுதியிருக்கேன். அது மாதிரி நிறைய இன்னும் எழுதிட்டு வரேன், நான் அதுவும் பண்ணிட்டு வரேன். ஸோ ஒவ்வொரு துறையும் எல்லாத்துலேயும் ஒரு கலை இருக்குது. ஏன்னா வீடு ஆஞ்சு ஊஞ்சு அப்பாடான்னு வீட்டுக்கு நுழைஞ்சோம்னா நம்ம எப்போ நம்ம வீட்டுக்குள்ள நுழைய போகிறோன்னு இருக்குது. அந்த தாட் வருது அப்படின்னாலே அந்த இடம் நல்லா இருக்கணும்.
அந்த இடம் நன்னா இருந்தால் கண்டிப்பாக நம்ம நாள் முழுக்க பார்த்த கவலைகளெல்லாம் மறந்து போயிடுவோம். அந்த ஒரு டம்ளர் டீ அங்கே குடிச்சிட்டு நம்ம அப்படி உட்காந்தோம் அப்படின்னா இது நம்ம வீடு. வாடகை வீடோ சின்ன வீடோ பெரிய வீடோ எப்படி இருந்தாலும் சரி அது நம்ம இடம் அப்படிங்கும்போது அந்த சுகத்தை நமக்கு கொடுக்கணும் அப்படின்னா அது வீடு ஒன்று தான். அந்த வீடை எவ்வளோ அழகாக நம்ம வச்சுக்கலாம். நிறைய பணம் செலவழித்து பங்களாவில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சின்ன குடிலாக இருந்தால் கூட அந்த அழகாக கலை அம்சத்தோடு காமிக்கிறதுங்கிறது முக்கியம். அதுக்காக தான் நான் படித்து எப்பேற்பட்ட இடத்தையும் நம்ம ஓரளவு கலை அம்சத்தோடு காமிச்சு மனதுக்கு நிறைவாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு அதை தான் நிறைய பண்ணிட்டு இருக்கேன் நான். நேரடியாக கடைக்கு போய் ஷாப்பிங் பண்ணும்போதே நிறைய பொருட்கள் நம்ம சாதாரணமாக வாங்கிடுவோம். ஆனால் ஆன்லைன் ஷாப்பிங் வந்த பிறகு கண்ணில் படுற பொருளெல்லாம் பார்த்து வாங்கிட வேண்டியது. இது அழகா இருக்கு, இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பொருட்கள் நிறைய வாங்கி வாங்கி நமக்கு தேவையில்லாத பொருட்கள் எது தேவையானதுன்னு பிரிச்சு கூட பார்க்க முடியாம வீடு நிரம்ப பொருட்கள் சேர்ந்துருது. இப்போ எல்லார் வீட்லயும் இந்த பிரச்சனை இருக்கதான் செய்யுது. இந்த வீட்டை சுத்தம் பண்றதுக்கு முதல்ல எனக்கு எது தேவை எது தேவை எனக்கு புரிஞ்சுக்கவே முடியலையே. எப்படி என் வீட்டை நான் அழகா மாத்துறதுக்கு முன்னாடி எப்படி என் வீட்டை நான் சுத்தம் பண்றது, எப்படி எனக்கு தேவையான விஷயங்கள் நான் களையிறது அப்படின்னு நிறைய இல்லத்தரசிகள் குழப்பிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கான ஒரு தீர்வை சொல்லுங்களேன். அதாவது நம்ம முதல்லயே என்ன பண்ணணும், வாங்கணும்னா நம்ம வீட்டோட லுக்கை பார்த்துக்கணும், சைஸை பார்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஹாலுக்கு நம்ம கார்னர் செட் சோஃபா போடுறோம் அப்படின்னா அந்த இடத்த அது இன்னும் சின்னதாக்கிடும். மற்ற எந்த பொருளுமே வைக்க முடியாது. அப்போ நம்ம இடத்துக்கு எது சூட் பண்ணும்? அழகான பொருளை கடையில் போய் வாங்குறத விட நம்ம இடத்துக்கு சூட் பண்ணுற பொருளை சரியான இடத்துல சரியான கலர் காம்பினேஷன் பார்த்து போட்டோம்னா அதுதான் அழகு. அப்போது அந்த பெரிய சோஃபா செட்டிங்க்கு பதிலாக ஒரு 4 ராம்லெஸ் சேர் போட்டால் கூட லொக்கேஷன் பார்த்து அழகாக போட்டோம்னா அதுதான் அழகு. அந்த இடத்துல ஒரு சின்ன கார்பெட் போடுங்க, ஒரு டீப்பா வைங்க, அது கொடுக்காத அழகை கண்டிப்பாக பெரிய சோஃபா செட்டு உங்களுக்கு கொடுக்காது. அதனால் எப்போதுமே இடத்துக்கு தகுந்த அலங்காரத்தை தான் பண்ணி பார்க்கணும். நம்ம சாமான் இருக்குது அப்படிங்கிறதுக்காக திணிச்சிட்டோம் அப்படின்னா அது அழகாகாது. ஏன்னா மெயின்டெனன்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு பொருளுமே பராமரிப்பு இருந்தால் தான் அது என்றைக்குமே பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். நிறைய விலை உயர்ந்த பொருட்களை மட்டும் வாங்கி டம்ப் பண்ணிட்டோம் அப்படின்னா அது அழகு அப்படின்னு சொல்லவே முடியாது. எவ்வளோ சின்ன இடத்த கூட பெருசு மாதிரி காமிக்க முடியும், பெரிய இடத்த சின்னமாக காமிக்கலாம். எப்படின்னா நிறைய டார்க் திங்ஸு, டார்க் பெயிண்டிங் அதெல்லாம் போட்டு அடைச்சோம்னா பெரிய இடம் சின்னதாயிடும். சின்ன இடத்துல நல்ல லைட் கலர்ஸும் நல்ல ஒரு சிம்பிளான சோஃபா செட்டும் ரொம்ப ஆம் இல்லாத சேர்ஸும் அந்த மாதிரி போட்டோம்னா அந்த இடம் லுக் ரொம்ப அழகாக இருக்கும். கிச்சனை பொறுத்த வரைக்கும் கேட்ஜெட்ஸ் இதை பண்ணுங்க ஈஸியாகிடும் உங்கள் வேலை, அந்த மிஷினை வாங்கிக்கோங்க இன்னும் சுலபமாயிடும் உங்களுடைய வேலை, உங்கள் நேரம் மிச்சமாகும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை ஆன்லைனில் பார்த்துட்டு வாங்குற மக்கள் இருக்காங்க. அந்த மாதிரி கிச்சனில் அவ்வளோ கேட்ஜெட்ஸை வச்சுட்டு இருக்கும்போது அந்த இல்லத்தரசிகளை மெயின்டைன் பண்ண முடியாமல் தவிக்கிறாங்களே, அதுல தப்பிக்கிறது எப்படி? அதாவது அங்கேயே நம்ம என்ன பண்ணோம், நமக்கு ஒரே மெயின் பாயிண்டில் ஒரு 2-3 இது வைக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். அங்கங்கே பொருட்களை வைக்கிறத விட டெய்லி எது யூஸ் பண்ணுறோமோ அதை மட்டும் கீழே வச்சுட்டு வேண்டாத பொருட்களை உள்ளே வச்சிடணும். உள்ளே வச்சுட்டு வாரத்துக்கு ஒரு நாள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை மேலே வரிசையாக அடுக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. இப்போ கிரைண்டர்னு எடுத்துனோம்னா நான் 10 days ஒன்ஸ் தான் போடுவேன் அப்படின்னு சொன்னோம்னா அதை உள்ளே வச்சு கூட மூடிடலாம் நம்ம. அதுக்கு இப்போ ஷட்டர்ஸ்லாம் இந்த மாடுலர் கிச்சன்லாம் ரொம்ப அழகான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் வந்துடுது. அதனால இது தேவையில்லை. தினப்படி என்ன யூஸ் பண்ணுறோமோ அதை மட்டும் நம்ம டிஸ்பிளேக்கு வச்சா போகிறோம், மற்றதெல்லாம் உள்ளே அடக்கி வச்சிடலாம். அதே மாதிரி ரேர்லி யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் லாஃப்ட் மேலே வச்சிடலாம். அது ஏறுறதுக்கு லேடர் கூட இப்போ நம்ம விமன் ஹேண்டில் பண்ணுற மாதிரி ரொம்ப ஈஸியான ஐட்டம்ஸ்லாம் கிடச்சிடுது. அதனால எதுவுமே இப்போ கஷ்டம் அப்படிங்கிறது கிடையாது. அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சு டெக்னாலஜி புரிஞ்சு வாங்கிட்டோம்னா போகிறோம். அது லிமிட்டடாக வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ 3 பேர் இருக்கோம் அப்படின்னா அந்த ஃபேமிலிக்கு ஒரு 5 பேருக்கு வேண்டிய திங்ஸ் இருந்தால் போகிறோம். இப்போ 5 பேர் இருக்கோன்னா ஒரு 7 மெம்பர்ஸ்க்கு தேவையானது போகிறோம். ஓவராக வச்சுட்டு கண்டிப்பாக அது மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். என்ன மாடுலர் கிச்சன்னாலும் அதையே நம்ம மெயின்டைன் பண்ணணும். அப்பப்போ திறந்து பார்த்து காக்ரோச்லாம் வராமல் பூச்சியெல்லாம் வராமல் பார்த்துட்டே இருந்தால் தான் நம்ம பொருளும் கெடாது, அந்த வீடும் ஹைஜீன் இருக்கும். அது முக்கியமாக ஹைஜீன் பார்க்கணும். அடுத்தது கிளன்லினஸ். அதாவது ஒரு இடம் தூய்மையாக இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல யமன் கூட பயந்து போயிடுவானா சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த தூய்மைக்கு அப்படி ஒரு பவர் உண்டு. அப்படி அதனால கிளென்லினஸ் இஸ் நெக்ஸ்ட் காட்லினஸ் அப்படிமோ. அதனால அந்த தூய்மையான இடம் தான். பொருளோ அல்லது காஸ்ட்லி திங்ஸோ ஒன்றுமே கிடையாது. அந்த நீட்னஸ் இருக்கணும், கிளென்லினஸ் இருக்கணும், ஹைஜீனாக இருக்கணும். இதுதான் முக்கியம் வீடு அப்படின்னு இருந்தால். நம்ம சரௌண்டிங்ஸும் அதே மாதிரி க்ளீனாக இருக்கணும். நம்ம வீடு மட்டும் இல்லாமல் நம்ம சுற்றுப்புறமும் தூய்மையாக நம்ம வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. பிளாஸ்டிக் பற்றி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். பிளாஸ்டிக் நம்மளுடைய பூமியை எந்த அளவுக்கு மாசுபடுத்திட்டு இருக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இந்த மாதிரி வீட்டு உள் அலங்காரம் பண்ணும்போது பிளாஸ்டிக்கை அவாய்ட் பண்ணுறது எப்படி?
நம்ம இருந்தால் கூட அதை வந்து டிஸ்போஸ் பண்ணிடலாம், நம்ம வச்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது இல்லாததை வாங்கலாம். நம்ம அதை வாங்காமல் இருந்தாலே ஃபஸ்ட்டு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும்னு அர்த்தம். அடுத்தது ஏதாவது இருந்தது அப்படின்னா தேவையில்லாததை போட்டுடலாம் நம்ம. ஏன்னா ஃபுல்லாக அது எவ்வளோ நம்ம சீலெல்லாம் பார்க்குறோம், எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அதை பார்க்கும்போது. அதை எடுக்கிறாங்க பாருங்க ஒவ்வொரு இடத்துலையும். பாவம் அவங்கெல்லாம் படுற கஷ்டம்லாம் நம்மெல்லாம் இங்கே உட்காந்துட்டு ஈஸியாக போட்டு போயிடுறோம். அதனால கண்டிப்பாக வந்து அதுக்கெல்லாம் நம்ம ஃபுல் சப்போர்ட்டிவாக தான் இருக்கணும். கண்டிப்பாக அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது நமக்கு. சொல்லுவோம் அந்த கால இதுதான் இந்த பழமையில் புதுமை அப்படின்னு சொல்லுவோம், ஓல்ட் இஸ் கோல்டுன்னு. அது மாதிரி பழமை, அதனால தான் நம்ம அந்த காலத்தில் வந்து துணி பையை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி டம்ரா டம்ளர் அலுமினியம் பித்தளை இதெல்லாம் யூஸ் பண்ணாங்க. நம்ம அதெல்லாம் விட்டுட்டு ரொம்ப பெருமையாக டிஸ்போசபிள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். அதில் தான் பார்த்தோம்னா நமக்கு இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வருது. அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம பழமையை கையாண்டோம். எல்லாமே வந்து பழசெல்லாம் வரும்போது ஏன் நம்ம ஃபேஷன் கூட பழசெல்லாம் இப்போ வந்துட்டுருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளும் கொஞ்சம் அந்த ரூட்டுக்கு போகலாமே, நம்ம கலாச்சாரம் கெடாமல் இருக்கும் நமக்கு. இன்டீரியர் டெக்கரேஷன் அப்படின்னாலே நிறைய பேர் வந்து நிறைய அலங்கார பொருட்கள் வைக்கணும், என்னுடைய ஆடம்பரத்தை காட்டிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்கல்ல. அந்த மாதிரி இல்லாம எனக்கு என் வீட்டில் உட்கார்ந்த உடனே ஒரு மன அமைதி வருது பார்த்த உடனே அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுக்கும் ஈஸி மெயின்டெனன்ஸ்க்குமான வழிகள் இருந்தா சொல்லுங்க. ஈஸி மெயின்டெனன்ஸ்னால் நம்ம வந்து ஒரே நாளில் வந்து எல்லா வேலையும் வீட்டில் பண்ண முடியாது. அப்போ நம்ம வந்து ஒரு நாள் ஒரு வேலை வந்து ஷேர் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது வீடுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து பராமரிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், அவசியமும் கூட. அப்போ என்ன பண்ணலாம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வேலைக்கு போகிறோம், டெய்லி டைம் இல்லை அப்படின்னு சொன்னோம்னாக்க மண்டே வந்தோம்னா மண்டே வந்து துணியெல்லாம் வாஷ் பண்ணலாம். அப்போ டியூஸ்டே இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் அப்படியே கிச்சன் எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் ஏதாவது ஈட்டபிள்ஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா குழந்தைங்களுக்கு பண்ணி வைக்கலாம். அதே மாதிரி புதன்கிழமை வந்து நம்ம எதை க்ளீன் பண்ணணுமோ அதெல்லாம் க்ளீன் பண்ணலாம். ஏன்னா வெள்ளிக்கிழமையில க்ளீன் பண்ண வேணாம்பாங்க, அதனால புதன்கிழமையில க்ளீன் பண்ணலாம். வியாழக்கிழமை அப்படின்னு எடுத்துட்டோம்னா அன்றைக்கி ஃப்ளோர் கிளீனிங்கோ அல்லது கார்பெட் கிளீனிங்கோ அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ வெள்ளிக்கிழமை அப்படின்னு எடுத்துனோம்னா வீடு பிரகாசமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால அன்றைக்கி நல்லா சுத்தமாக தொடச்சி கோலம் போட்டு வீட்டை பங்குடு பண்ணலாம். ஸோ சனிக்கிழமை அப்படின்னா நமக்கு கிரைண்டர் போட்டு மாவாட்டி வைக்கணும் அப்படின்னா வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒட்டடை அடிக்கணும்னா அடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டோம்னா சண்டே ஃபுல்லாக நமக்கு ஃப்ரீ ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம வேலையில் வந்து டெய்லி கொஞ்சமாக ஷேர் பண்ணிக்கணும். ஒரு வேலை என்ன பண்ணுறோம் அப்படின்னு ஷேர் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். இதை விட என்னென்னா நம்ம அழகான பொருட்களை வச்சோம்னா அதெல்லாம் பாலிஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். பாலிஷ் பண்ணாமல் வச்சோம்னா அது போயிடும். அது வந்து ஒரு 15 நாள் வட்டம் ஒரு நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு ½ அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி அதை வைக்கணும். அதை மாதிரி பார்த்து பார்த்து பண்ணினா தான் வச்சபடி நமக்கு அழகாக இருக்கும். இல்லைன்னா ஒன்ஸ் ஃபார் ஆல் வச்சிட்டோம்னா அப்படியே அது குடவுன் மாதிரி ஆகிடும் அப்புறம் நாளைக்கு. அதனால் அது பராமரிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு பொருள், அதே மாதிரி கர்டன் வாங்குகிறோம் அப்படின்னா 2 செட்டு வச்சுக்கலாம். ஒரு செட்டை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு செட் போகலாம். ஒரு ஆசிரியர் இன்டீரியர் டெக்கரேட்டராக இருக்கும்போது எங்களுக்கு அழகாக ஸ்கூலுக்கு டைம் டேபிள் போடுற மாதிரி வீட்டுக்கும் டைம் டேபிள் போட்டு கொடுத்துட்டீங்க. அதில் ரெஸ்ட்டாக ஒரு சண்டேவும் கொடுத்துட்டீங்க, சண்டே ஹாலிடேவாகவும் விட்டுட்டீங்க எங்களுக்கு. ஏன்னா லைஃப்பையும் என்ஜாய் பண்ணிக்கணும் இல்லையா. எல்லாரையும் மிஷின் மாதிரி ஒர்க் பண்ணக்கூடாது. பண்ணுறத வந்து பேஷனாக பண்ணிக்கணும், சந்தோஷமாகவும் இருக்கணும், நம்ம என்டர்டெயின்மெண்ட்ஸையும் வச்சுக்கணும். அப்படிங்கும்போது கண்டிப்பாக எல்லாருக்குமே ஓய்வும் தேவைப்படுறது. எந்த வேலையுமே ஒரே நாளில் செய்யாமல் நம்ம ஷேர் பண்ணிட்டு செய்யலாம். அதில் குழந்தைங்களுக்குன்னு சில ஒர்க்கை அலாட் பண்ணலாம். சில்ட்ரன் ரூம் எடுத்துனோம்னா இப்படி அடுக்கி வைமா, இப்படி வச்சு அழகாக இருக்கும் அப்படின்னு மோட்டிவேட் பண்ணி குழந்தைங்கள கொண்டு வரலாம். குழந்தைங்க ரூம் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அவங்க என்ன லைக் பண்ணுறாங்கன்னு கேட்டுட்டு அதை கொடுக்கலாம். குழந்தைங்க ரூமை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு இல்லை. ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வந்து டேபிள் சேர் போடலாம், அவங்களுக்கு படிக்கிறதுக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சின்ன ஸ்மால் ஃபவுண்டன் மாதிரி ஒன்று வைக்கலாம். அது இப்போ டீப்பா மேலே வைக்கிற மாதிரியே நிறைய கிடைக்கிறது. ஏன்னா அந்த வாட்டரோட ஃப்ளோ வந்து காதில் சிங் சிங் சிங்னு பட்டுண்டே இருக்கும்போது மணி ஃப்ளோ வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வைக்கலாம். நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து வாட்டரில் போட்டு வைக்கலாம். அது வந்து கண்ணுக்கு வந்து ரொம்ப அட்ராக்ட்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்மால் டெக்கரேஷன்ஸ் வந்து ரொம்ப செலவு பண்ணாமல் பண்ணினோம் அப்படின்னு சொன்னாலே வீடு சிம்பிளாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கும். பொருட்களை வச்சு வீட்டை அழகுபடுத்துறதை தாண்டி செடிகள் இயற்கையாக நமக்கு ஒரு ஃபீலிங், ஒரு நல்ல ஒரு ப்ளசன்ட் ஃபீலை கொடுக்கும். ஒரு அமைதியான சூழலை வீட்டில் உருவாக்குறதுக்காக செடிகள் கொடிகள் வச்சு வீட்டை அலங்காரம் பண்ணுறது எப்படி? இப்போ நிறைய வந்து பிளான்ஸ் வச்சுக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா பூமிக்கோசரம் நமக்கு வந்து இயற்கை வேணும் அப்படிங்கிறதுனால எல்லா அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயும் இப்போ பிளான்ஸ் வந்துடுது. அப்போ பார்த்தா சில இடத்துல என்ன பண்ணுறாங்க, இந்த பால்கனி ஃபுல்லாக ஒரே மண், அடியில் நல்ல பவுல் வச்சு அந்த மாதிரி வச்சுட்டு எடுத்து க்ளீன் பண்ணி அதில் 2 செட்டு வச்சு ஒன்று கீழே வச்சு ஒன்று மேலே வைக்கலாம். ஒன்று சன்ஷேட் பட்ட அப்புறமா அதை கொண்டு வந்து வச்சுட்டு உள்ளே இருக்கிறத அங்கே வச்சு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எதுவுமே 2 செட்டு வச்சு அந்த மாதிரி க்ளீன் பண்ணலாம்.
பெட்ரூமில் மட்டும் பிளான்ஸ் வைக்கிறத நைட்டில் அவாய்ட் பண்ணலாம். சில பிளான்ஸ் வந்து நைட்டில் கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுறதுனால நமக்கு மூச்சு திணறலுக்கு சில பேர் அவங்களுக்கு ஒத்துக்காது. அதனால என்ன அழகாக ஏசி ரூமாக இருந்தாலும் நைட்டில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. கொஞ்சம் ப்ரிகாஷனாக தான். ஒரு சில பிளான்ஸ் வந்து ப்ராப்ளம் இல்லை, சில பிளான்ஸ் வந்து ஒத்துக்காது. அது மாதிரி நம்ம பால்கனிக்கு என்ன பிளான்ஸ் ஒத்து போகுமோ அதை மட்டும் அடியில் பேஸ் அப்படிங்கிற அடி வச்சுட்டு வைக்கணும். மேலெல்லாம் மண்ணு தொடாமல் பெயிண்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். கண்டிப்பாக நம்மளும் வந்து இருக்கிற இடத்துல பசுமையாக வச்சுக்கலாம். ஏன்னா பசுமை இல்லாத இடமே நல்லா இருக்காது. பசுமைங்கிறது வந்து ஒரு மதர்ஸ் லவ் அப்படின்னு சொல்லுவோம். அம்மா பாசத்தை எப்படி கம்பேர் பண்ண முடியாதோ அது மாதிரி இந்த பச்சை பசுமை பிளான்ட்ஸுங்கிறது வந்து எல்லாத்துக்கும் கலர் காம்பினேஷன் கிடைக்கும், குட் ப்ரீஸு, அண்ட் எல்லாத்துக்கும் சூட் பண்ணும். அது எல்லாத்துக்கும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ஹோட்டல் எல்லாத்துலேயும் பார்த்தா பிளான்ஸை வச்சேன்னா ஃபுல்லாக, அதாவது இன்டீரியர் டெக்கரேஷனில் எதுவுமே இல்லை, உங்கள்கிட்ட வசதி இல்லை அப்படின்னா வெறும் பிளான்ஸை வச்சு நீ டெக்கரேட் பண்ணலாம். பாத்ரூமில் கூட பிளான்ஸ் வைக்கலாம். அந்த மாதிரி வந்து எங்கே வேணால் பிளான்ஸ் வைக்கலாம். அந்தந்த இடத்துக்கு வைக்கிற பிளான்ஸை வந்து நம்ம தெரியலன்னா கார்டன்கிட்ட அட்வைஸ் கேட்டுண்டு அந்த மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இல்லத்தை அழகா வச்சுக்கிறதுல இல்லத்தரசிகளுக்கான பங்கு மட்டும் கிடையாது, அந்த இல்லத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்குமான பங்கும் எந்த அளவுக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக எல்லாருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேனு துடைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஹைட்டு பத்தாது. அப்போ கண்டிப்பாக வந்து ஹஸ்பண்டோ பிரதரோ யார் வீட்டில் இருக்காங்களோ ஜென்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம அழகாக வச்சுக்கிறோன்னா அவங்களுக்கும் தோணும். இப்போ கொஞ்சம் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். என்ன தான் வேக்யூம் போட்டால் கூட அவ்வளோ ஹைட் போகிறதான்னு தெரியாது. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள கொஞ்சம் ஹெல்ப் கேட்டுக்கலாம். யார் என்னென்ன பண்ண முடியுமோ. இப்போ குழந்தைங்க வந்து பிளான்ஸ்லாம் வீட்டில் வைக்கிறாங்க நிறைய, அவங்கள வச்சு அதை பண்ணலாம். அவங்க ஸ்டடி டேபிளை பண்ண சொல்லலாம், அவங்கள புக்ஸ் அரேஞ்ச் பண்ண சொல்லலாம். நியூஸ் பேப்பர் எல்லாம் டிப்பா மேலே வைக்கும்போது அடிக்க வைன்னு கற்றுக் கொடுக்கலாம். அது நமக்கு மட்டும் வீட்டுக்கு மட்டும் இல்லை, அவங்களுக்கு அதே ஹேபிட் வரும்போது அவங்க வந்து பின்னாடி அவங்க ஒரு அப்பாவாக ஆகும்போது ரொம்ப அழகாக வச்சுப்பாங்க. அவங்களுக்கு உடம்புலையே பூந்துடும் அந்த பழக்கம். ஸோ அந்த மாதிரி வந்து சின்ன வயசில் என்னென்ன சொல்லி கொடுக்குறோமோ அதே பழக்கம் வந்து வரும். லேடிஸ் வந்து நம்மளால் முடிஞ்சதை கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம், பிரித்து விட்டுடலாம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா பசங்களை வந்து மாப் போட விடலாம். பசங்க வந்து பண்ணுவாங்க. இப்போ ரொம்ப ஈஸியாக தான் கிடைக்கிறது, நின்னவனத்திலே எல்லாம் பண்ணலாம். அப்படி இருக்கிறவங்கள அவங்கள மாப்பிங் போட விடலாம். அந்த பழக்கங்கள்லாம் கொண்டு, ஏன்னா அப்ராட் ஸ்டடீஸ் போனாங்கன்னா எல்லாத்தையும் அவங்க தான் பண்ணிக்கணும். அங்கே வந்து ஒர்க்கர்ஸ் எல்லாம் கிடையாது. ஏன்னா மேனுவல் வந்து சாத்தியமே இல்லை. அதனால வந்து நம்மளே பண்ணிக்கிறது தான், செல்ஃப் சர்வீஸ் தான் பெட்டர். அதனால் அந்த மாதிரி பழக்கங்களை சின்ன வயசில் கற்றுக் கொடுத்துட்டோம்னா பின்னாடி வந்து அவங்க தன்னை பார்த்துப்பாங்க நல்லபடியாக. வீடும் ஒரு சின்ன பள்ளிக்கூடம் மாதிரி இருக்கணும்னு சொல்றீங்க. ஆமாம், எல்லாமே அதுதானே. நல்லதை கற்றுக்குறோம், நல்லதை செய்கிறோம், சுத்தமாக இருக்கோம், எல்லாம் நல்ல சாப்பாடு சாப்பிட்றோம் இல்லையா, அதெல்லாம் ஒரு நல்லது தானே. அப்படி இருந்தாலே நமக்கு வந்து டிசீஸ் வராது நமக்கு. ஒரு எழுத்தாளர்கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும். கதை கேட்குற பழக்கம், கதை சொல்ற பழக்கம், இது இப்போ வழக்குழிஞ்சு போச்சுன்னே சொல்லலாம். ஆமாம், அது எந்த அளவுக்கு முக்கியம் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அதுதான்மா முக்கியம். நம்ம எல்லாம் வந்து தூக்கம் வரலைன்னா அந்த காலத்தில் தாத்தா பாட்டி கதை சொல்லி தான் பண்ணோம். அதுதான் மேபி நிறைய சரித்திர கதைகளை சொல்லும்போது தான் இப்போது எல்லா லீடர்ஸும் கதையை படித்தாலே நமக்கு அது ஒரு பெருங்கதை தான். அது அப்படி கதை சொல்லி தான் அது பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் படித்தாலே கூட போகிறோம் நமக்கு. அந்த மாதிரி அதெல்லாம் நல்ல ஹேபிட். எல்லாமே போயிடுது. எல்லாமே வந்து விளையாடுறதும் இதில் தான், வேலை பண்ணுறதும் ஃபோனில் தான், எல்லாமே சோஷியல் மீடியா வந்தப்புறம் எல்லாமே கை உள்ளேயே இருக்குது. எல்லாமே அந்த கை உள்ளே இருக்கிறத கொஞ்சம் நம்ம விரித்து ஃபிசிக்கலாக நம்மளும் கொஞ்சம் நடமாடி கொஞ்சம் பண்ணினோம் அப்படின்னு சொன்னோம்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஜாஸ்தியானாலே வியாதியும் வராது, நாலேஜும் இம்ப்ரூவ் ஆகும். எங்கள் நேயர்களுக்காக நீங்கள் சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம்? நேயர்களுக்குன்னு சொல்கிறது என்னென்னா, அதான் இன்றைக்கி ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளையும் நம்ம கொஞ்சம் மாற்றிக்கணும். ஸோ நம்மளையும் மாற்றிக்கணும், அந்த குழந்தைங்களும் நமக்கு அடாப்ட் ஆகி வரணும். அப்படிங்கும்போது இன்னைக்கு காலத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாருமே கொஞ்சம் மாறுறது நல்லது. ஏன்னா எஸ்பெஷலி வந்து கொஞ்சம் வயசானவங்க அப்படின்னு சொன்னால் வந்து கொஞ்சம் எல்லாமே வந்து இப்போ வீட்டில் வந்து பெரியவங்களே இல்லாத வீடுகளாக ஆயிடுது நிறையா. அந்த மாதிரி இருக்கும்போது வந்து எல்டர்ஸும் என்ன பண்ணணும், இன்னைக்கு ஜெனரேஷனுக்கு என்ன தேவையோ கம்ப்யூட்டரில் எல்லாம் பண்ணுறாங்களா, நம்மளும் கொஞ்சம் இறங்கி வந்து அதை கற்றுக்கலான்னு குழந்தைங்ககிட்டேருந்து கற்றுக்கலாம். குழந்தைங்களும் வந்து பெரியவங்க வேணும், பெரியவங்க அட்வைஸ், அந்த கால ஸ்டோரி சொல்லு நான் கேட்குறேன் அப்படிங்கிற ஆட்டிடியூடு வந்து வரும்போது 2 பேருக்கும் வரும்போது அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் குடும்பங்கள்லாம் ஒன்று கூடும் அப்படின்னு என்னோட ஆசை. நிறைய விஷயங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணீங்க. வீட்டு உள் அலங்காரத்துல இருந்து, மாணவர்களுடைய உளவியல்ல இருந்து, பெற்றோர்களுடைய பங்கு என்ன, ஆசிரியர்களுடைய பங்கு என்ன, நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நேயர்கள் சார்பில் எங்களுடைய நன்றிகள் மேம். மிக்க நன்றிமா. இந்த வாய்ப்பை தந்த அகில இந்திய வானொலி நிலையத்திற்கும் தங்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. இதுவரை எழுத்தாளரும் கல்வியாளருமான
முனைவர் சரஸ்வதி ஸ்ரீனிவாசன் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் கே. வித்யாவதி. படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.